ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டிஏடி ஸ்பெஷல் டேட் 2026க்கு பேப்பர் 1 and 2க்கான நம்ம சோஷியல் சயின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆல்ரெடி வந்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழில் வந்து 350 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ சயின்ஸில் 300 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி சோஷியல் சயின்ஸில் ஒரு 400 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஆல்ரெடி வந்து 200 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 200 கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துடலாங்களா? ஸோ நோட்டு பேப்பர் பெண்ணெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ் கடையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் சொல்கிறோம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் மறந்து போகுதுன்னு சொன்னீங்க. ஸோ நம்ம வந்து 2-3 டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க. ஏன்னா பேசிக்ஸ் வந்து 1 to 5 தான். சரிங்களா? அதனால் பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக படிக்க முடியும். சரிங்களா? ஆனால் பேப்பர் 2 இருக்கிறவங்களும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேசிக் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை பேப்பர் 1 அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1 to 8 வரைக்கும் படிக்கணும், 6, 7, 8 படிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே 6, 7, 8 மிங்கிள் பண்ணி தான் இருக்குது பேப்பர் 1க்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம ஸ்பெஷல் டேட் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம். ஸோ அதனால் வந்து இனிமேல் தான் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்க போகிறான்னு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எதுலேருந்து வேணால் கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேசிக்காக படிக்கணும்னா 1 to 5 தரவாக பார்த்துட்டு 6, 7, 8 வந்து ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போயிருங்க. ஒன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? ஏன்னா அதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறோம். அதையும் பார்த்துட்டு போய்க்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து PDF கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் ஃபைனல் ரிவிஷனுக்காக கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஆஃபரில் 499 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸு ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்தியே கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்காக வந்து EVSக்கு சயின்ஸ் சோசியல்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ஃபைனல் ரிவிஷன் வீடியோ அப்லோட் பண்ண போகிற ஒரு 4 hours வீடியோ, அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கான 200 கொஷின்ஸ் வந்து பார்த்துலாங்களா? கேள்வி. எந்த பகுதியில் ஆதி மனிதன் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினார்? எந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி மனிதன் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினார். ஸோ எந்த பகுதியிலிங்க? ஆற்றோரம். ஆப்ஷன் சி, ஆற்றோரம். 202வது கேள்வி. உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஸோ எப்போங்க? செப்டம்பர் 15ஆம் நாள். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி மெட்டில் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் எல்லா டேஸுமே கொடுத்துருப்போம். சரிங்களா? நீங்கள் அதையும் தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ 203வது கேள்வி. நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் உள்ளது? நேரடியான மக்களாட்சி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி முறைகள், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது கொஷின்ஸை. ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டில் பார்த்தலாம். சரிங்களா? நேரடி மக்களாட்சி வந்து எந்த நாட்டில் இருக்குங்க? சுவிட்சர்லாந்து. ஆப்ஷன் ஏ, சுவிட்சர்லாந்து. 204வது கேள்வி. மாநகராட்சியின் தலைவர் என அழைக்கப்படுபவர் யார்? மாநகராட்சியின் தலைவர் என அழைக்கப்படுபவர் யாருங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேயர். 205. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு. ஸோ உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 50% இட ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து சட்ட திருத்தம் செய்த ஆண்டு, ஒதுக்கீடுக்காக சட்ட திருத்தம் செய்த ஆண்டு வந்து எந்த வருஷங்க? 2016. ஆப்ஷன் சி, 2016. 206வது கேள்வி. இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்க? 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? அடுத்து 207. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் வந்து யாருங்க? ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இந்த மாதிரி தலைவர்களை பற்றி படிக்கும்போது எங்களோட முழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? 208. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி, 2004ஆம் ஆண்டு. 209வது கேள்வி. கரகாட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டான்ஸ் வந்து ஃபேமஸ் இருக்குங்க. ஸோ நம்ம கரகாட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது? ஆன்சர் தமிழ்நாடு. ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. 210வது கேள்வி. நமது அரசியல் அமைப்பு சட்டம் தற்போது எத்தனை அட்டவணைகளை இடம்பெற்றுள்ளது? நமது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தற்போது எத்தனை அட்டவணைகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். பார்க்கலாம். 11ஆ 12ஆ? சரிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க, நான் ஆன்சரை வந்து பின் பண்ணிடுறேன். சரிங்களா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தற்போது எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது? அடுத்து 211வது கேள்வி.
இந்திய அரசமைப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இந்திய அரசமைப்பு தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 26. ஆன்சர் ஆப்ஷன் சி, நவம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பு தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து 212, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுஷ்மா சுவராஜ் அவர்கள். சரிங்களா? ஸோ பெண்கள் தலைமை வகித்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் வந்து இருக்கிறாங்க. அதில் முதன்மை யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மத்திய வெளியுறவுத்துறையில் வந்து நம்ம பதவி வைத்த முதல் பெண் வந்து யாருங்க? சுஷ்மா சுவராஜ் அவர்கள். ஸோ அது கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்பாங்க. உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி வந்து மீரா சாஹிப் ஃபாத்திமா பிவி அவர்கள். இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு 1916. தமிழகத்தில் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள். சரிங்களா? எம்ஜிஆர் அவருடைய மனைவி தான் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள். ஸோ 213வது கேள்வி, இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் என்ன? 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் என்னங்க? 74.04%. 214, சாதி மதம் பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. சரி, இது ஆன்சர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஜாதி பணம் மதம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான். 215, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. சுவிட்சர்லாந்து வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1971 தான். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து ஆண்களுக்கு தான் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. சரிங்களா? 216, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்ட பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு வந்து எதுங்க? சட்டப்பிரிவு 14. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டப்பிரிவு 14. 217, அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அதாவது நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்படுவது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். இப்போ தற்கால தலைவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தற்காலிக அதாவது டெம்பரவரியாக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 218, இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது? நம்ம நாட்டோட இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த பாணியில் எழுதப்பட்டது? ஆன்சர் இத்தாலி. ஆப்ஷன் சி, இத்தாலி. 219, அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? நம்ம நாட்டுக்கு வந்து அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா சோவியத் ரஷ்யா. ஆப்ஷன் ஏ, சோவியத் ரஷ்யா. 220, தற்போது பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை. தற்போது பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளோங்க? 52 துறைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கல்வி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் தான் வரும். 52 துறைகள். ஸோ 221, இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என கூறப்படுகிறது? எந்த சட்ட திருத்தங்க? ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் 42வது சட்ட திருத்தம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். 222வது கேள்வி, தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்ட பிரிவு எது? தேசிய அவசர நிலைக்காக வந்து பிரகடனப்படுத்தும் சட்ட பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 352. 223வது கேள்வி, உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? நம்ம இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அரசியலமைப்பு கொண்ட நாடு வந்து எதுங்க? நம்ம இந்தியா தான். 224, இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. ஆப்ஷன் ஏ, முகவுரை. 225, அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. நம்ம அடிப்படை உரிமையிலேருந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ அது எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க? 1978. 226வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தினாங்க. ஸோ எந்த நாள்? நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்டது எந்த நாள், நடைமுறைக்கு வந்தது எந்த நாள்னு செப்பரேட்டாக தனித்தனியாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நடைமுறைக்கு நம்ம வந்து கேட்டு அது வந்து நம்ம அங்கீகரித்து நடைமுறைக்கு வந்த நாள் வந்து எந்த நாள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1950 ஜனவரி 26. 227, முகவுரை ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்ட ஆண்டு. முகவுரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் வந்து திருத்தப்பட்டது. அது எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க?
ஆன்சர் 1976. 228 அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சட்டப்பிரிவுகள் இருக்குங்க. ஆளுநருக்கு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டப்பிரிவுகள் இருக்குங்க. அதில் வந்து அவங்க ராஜினாமா பண்ணுறதுக்கு என்ன, அவங்க கடமைகளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக உங்களுக்கு சட்டப்பிரிவுகள் இருக்குது. நீங்கள் வந்து பேப்பர் 2 மேஜர் வந்து சோசியல் சயின்ஸ்னால் தரவாக படிச்சுட்டு போய்க்குங்க. ஏன்னா கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடிப்படை கடமைனா என்னங்க? ஆர்டிக்கல் 51A. சரிங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு பேப்பர் 2க்கு சோசியல் சயின்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், 1 வேர்டு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக வேணும், இல்லை ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக 1 to ஃபுல்லாக எல்லா ஆர்டிகல்ஸ் வேணும்னா உங்களுக்கு மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஆஃபரில் 499க்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். தமிழ், இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸு, சைக்காலஜின்னு சொல்லி பேப்பர் 2க்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாகவே வரலாறு, புவியியல், குடிமியல்னு சொல்லி 6லேருந்து 10 வரை 1 வேர்டு கொஷின்ஸ் கொடுக்குறோம். புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸு செப்பரேட்டான்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோங்க. சரிங்களா? ஃபைனல் ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ 229வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு யாரால் கைப்பட எழுதப்பட்டது? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா யாரால் கைப்பட எழுதப்பட்டது? ஆன்சர் பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடா. சரிங்களா? 230வது கேள்வி, மாநில அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு எது? மாநில அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 356. 231 சார்க் அமைப்பின் மொத்த உறுப்பு நாடுகள் எத்தனை? சார்க் அமைப்போட மொத்த உறுப்பு நாடுகள் எத்தனைங்க? ஆன்சர் 8 நாடுகள். சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் வந்து எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா புதுடெல்லியில். சரிங்களா? சார்க் அமைப்போட பேரிடர் மேலாண்மை மையம் வந்து எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? புதுடெல்லியில். 232 பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? பஞ்சசீலம் கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். 233 அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் வி கிருஷ்ணமேனன் அவர்கள். 234 இந்தியா அதிக எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? இந்தியா வந்து யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிக எல்லையை பகிர்ந்து கொண்டது? ஆன்சர் வங்காளதேசம். ஆப்ஷன் சி வங்காளதேசத்துக்கு கூட தான். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள எல்லை கோடுகள், ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள இடைப்பட்ட எல்லை கோடுகள் வந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடைப்பட்ட எல்லை கோடு வந்து என்ன சொல்லுவாங்க? மக்மோனா கோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மக்மோகன் கோடுன்னு சொல்லுவாங்க. அதே வந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லை கோடு வந்து என்ன சொல்லுவாங்க? ராக்லிப் கோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராக்லிப் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது வந்து பாக்சலந்தி. சரிங்களா? பாக்சலந்தி. ஸோ அடுத்து 235வது கேள்வி, ரூல் கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறுவ உதவி செய்த நாடு எது? ரூல் கேலா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறுவ உதவி செய்த நாடு எது? ஆன்சர் ஜெர்மனி. 236 இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் எந்த நாடும் ஒரு பங்குதாரர்? நம்ம இந்தியாவில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்துக்கு எந்த நாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னராக இருந்தாங்க, பங்குதாரராக இருந்தாங்க. ஆன்சர் இலங்கை. ஆப்ஷன் ஏ இலங்கை. 237 இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? ஆன்சர் பூட்டான். ஆப்ஷன் டி பூட்டான். 238 இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்கு செல்வதற்கு நுழைவாயில் எது? இந்தியா வந்து தென்கிழக்கு ஆசியாவிற்கு செல்வதற்கான நுழைவு வாயில் எது? மியான்மர். ஆப்ஷன் சி மியான்மர். 239 பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? ஆன்சர் ஹாங்காங். சரிங்களா? ஹாங்காய். ஸோ 240 மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை பேரை நியமிக்க முடியும்? நம்மளோட மக்களவைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருன்னு சொல்லி நியமிக்கிறாங்க. ஸோ எத்தனை பேரை நியமிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 பேர். ஆப்ஷன் ஏ 2 பேரும். 241 மக்களவை தலைமை ஏற்று நடத்துபவர் யார்? மக்களவையை வந்து தலைமையேற்று நடத்துபவர் யாருங்க? சபாநாயகர். ஸோ போயிட்டுருக்கலங்க விஜய் சார் இதோட இதில் அதில் வந்து சபாநாயகர் தான் ஃபுல்லாக அந்த மக்களவை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அவர் தான், தலைமையேற்று நடத்துபவர். 242 இந்தியாவில் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவில் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். 243 பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது? பண மசோதாவை தீர்மானிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய முடிவு வந்து இறுதியானது? ஆன்சர் சபாநாயகர் அவருடைய முடிவு தான் வந்து இறுதியானது. 244 குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற நீதிபதி யார்?
குடியரசு பதவி வகித்த ஒரே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? ஆன்சர் எம் ஹிதயத்துல்லா அவர்கள். 245 மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எது? மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எது? ஆன்சர் கேபினெட். ஆப்ஷன் டி கேபினெட். 246 மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? மத்திய மாநில அரசுகளை பற்றி அவங்களோட உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து எந்த குழுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர்க்காரியா குழு. ஆப்ஷன் சி சர்க்காரியா குழு. 247 இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதலாக வந்து உயர்நீதிமன்றம் வந்து எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. ஆப்ஷன் ஏ கல்கத்தா. 248 எந்த நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக செயல்படுகிறது? 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நீதிமன்றமாக இருக்குது. அது எந்த நீதிமன்றம்னு கேட்குறாங்க. கவுகாத்தி. 249 ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கி ஆண்டு. ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷங்க? 2019. 250 உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதிமன்றம் எது? நம்ம உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதிமன்றம் எது? ஆன்சர் சென்னை உயர் நீதிமன்றம். அடுத்தது 251 அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எது? அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடு கடற்கரை. காஞ்சிபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், ஆழம் இல்லாமல் இருக்கும். ஆழமற்ற கடற்கரைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பின்வருவனவற்றில் எவை புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது? புதுப்பிக்க இயலாது. சரிங்களா? பின்வருவனவற்றில் எவை வந்து புதுப்பிக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. செய்ததுங்க நிலக்கரி வரும், பெட்ரோலியம் வரும், இயற்கை எரிவாயு 3மே வருங்க. சரிங்களா? 3மே வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் தான். ஸோ ஆன்சர் அனைத்துமே சரிதான். அடுத்தது 253 பண்டைய தமிழக அரசுகள் மற்றும் அவை அமைந்திருந்த ஆற்றங்கரையை பற்றி குறித்த பின்வரும் மீனிகளில் எது சரியானது? ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவிஎஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சோசியல் படிக்கிறீங்கல்ல, ஸோ 4, 5 இருக்கிறது ஃபுல்லாக தரவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? 4, 5 இருக்கிற சயின்ஸ் சோசியல் இவிஎஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்குங்க. 3 டேர்மே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சோசியல் சயின்ஸும் இதில் வந்திருக்கோங்க, சயின்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ சொல்லுங்கள். பண்டைய தமிழக அரசுகளும் அவை அமைந்திருந்த ஆற்றங்கரை. சேரர்கள் வந்து பொய்கை சரிதான், சோழர்கள் காவிரி, பாண்டியர்கள் வந்து வைகை, பல்லவர்கள் வந்து பாலாறு. கரெக்டு தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் அனைத்துமே சரிதான். சில நோட் பண்ணிக்கோங்க. சேர சோழ பாண்டியர்களோட சின்னங்கள் என்னென்ன, அவங்கள பூக்கள் என்னென்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. டி. 254 கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் பெறுகிறார்? கீழ்காணும் எந்த விதியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் பெறுகிறார்? எந்த சட்டப்பிரிவு வரும்? ஸோ சட்டப்பிரிவு 356. ஆப்ஷன் சி. 255 சங்க கால குறுகிய மன்னர்களை, அதாவது கடையெழு வள்ளல்கள் அவர்களின் கொடை சிறப்புகளோடு பொறுத்துக்க. அவங்களோட சிறப்புகள் சொல்லியிருக்காங்கங்க. சொல்லுங்கள். பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவர், பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர், அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி அளித்தவர். சரிங்களா? பேகன் வந்து மயிலுக்கு போர்வை தந்தவர், பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தவர், அதியமான் வந்து அவைக்கு நெல்லிக்கனி அளித்தவர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 2, 3, 1 தான் சரி. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிட்டு வாங்க. 256 புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட புகழ்பெற்ற இந்திர விழா வந்து பற்றி உருத்திரங்கண்ணனார் விவரிக்கும் சங்ககால நூல் எது? ஸோ புகார் நகரத்தில் ரொம்ப புகழ்பெற்ற வந்து விழா வந்து எதுனா இந்திர விழா தான். ஸோ அதை பற்றி உருத்திரங்கண்ணனார் வந்து ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உருத்திரங்கண்ணனார் என்ன? பட்டினப்பாளையங்க. ஸோ ஆப்ஷன் சி பட்டினப்பாளை. 257 எந்த மாவட்டத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது? எந்த மாவட்டத்தில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளது? ஆன்சர் நாமக்கல் மாவட்டம். ஆப்ஷன் டி நாமக்கல் மாவட்டம். 258 இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது? இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது?
ஆன்சர் சட்டப்பிரிவு 51 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 259 பல்லவ மன்னர்களின் வரலாற்றை கால வரிசைப்படுத்துக. பல்லவ மன்னர்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவாங்க? சிவஸ்கந்தவர்மன், மகேந்திரவர்மன் வர மாட்டாங்க, விஷ்ணுகோபன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் தான் மகேந்திரவர்மன் வருவாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவஸ்கந்தவர்மன், அதுக்கப்புறம் விஷ்ணுகோபன், சிம்ம விஷ்ணு, அப்புறம் மகேந்திரவர்மன். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 260 இந்தியா தனது மிக நீண்ட எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்ளுது? ஸோ ஆல்ரெடி பார்த்தது வங்காளதேசம். ஆப்ஷன் ஏ வங்காளதேசம். கூற்றுகளை ஆராய்க. புவியின் மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக, ஸோ மேற்கிலிருந்து கிழக்குன்னு என்ன? வெஸ்ட் டு ஈஸ்ட். கரெக்டுங்களா? வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ வரையப்பட்ட கற்பனை கோடுகள் வந்து தீர்க்க ரேகை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தீர்க்க ரேகையாக வரும். ஸோ கிடையாது, தவறு. புவியின் மேற்பரப்பில் வடக்கிலிருந்து தெற்காக, ஸோ வடக்கிலிருந்து தெற்குன்னு என்ன? நார்த் டு சவுத்து. கரெக்டுங்களா? இந்த தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் வந்து அச்சரேகைங்கிறாங்க. சரிங்களா? இதுவுமே தவறு தான். அப்போ சரியான ஆன்சர் என்னங்க? புவியோட மேற்கிலிருந்து கிழக்கு வரையப்பட்ட கோடுகள் வந்து பார்த்திங்கன்னா அச்சரேகைன்னு சொல்லுவோம். அச்சரேகை. அதே வந்து வடக்குலேருந்து தெற்கு வரது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேகைங்க? தீர்க்க ரேகை. தீர்க்க ரேகை. ஸோ ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து அச்சரேகை, நார்த் டு சவுத் வந்து தீர்க்க ரேகை. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் என்னங்க? இரண்டுமே தவறு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டும் தவறு. 262 பண்டைய மதுரை மாநகரில் செயல்பட்ட பகல் நேர கடைகள் மற்றும் இரவு நேர கடைகளின் பெயர்கள் எவை? பண்டைய மதுரை மாநகரில் செயல்பட்ட பகல் நேர கடைகள் மற்றும் இரவு நேர கடைகளின் பெயர்கள் என்ன சொல்லுவோம்? ஸோ பகல் நாள் என்ன சொல்ல? நாளங்காடி. சரிங்களா? நாள், பகல் நாளே நாள், இரவுன்னா கரெக்டுங்களா? அல்லங்காடி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, நாளங்காடி மற்றும் அல்லங்காடின்னு சொல்லுவோம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 263 எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது? எத்தனை நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட தன்னோட எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம, சீனா, பாகிஸ்தான் எல்லாமே பார்த்தோம், இலங்கை. ஸோ அந்த மாதிரி எத்தனை நாடுகள் இருக்குங்க? மொத்தம் 7 நாடுகள் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 7 நாடுகள். 264 பண்டைய சேர நாட்டின் தலைநகரமாக விளங்கிய நகரம் எது? சேர நாட்டின் தலைநகரம் எதுங்க? சேர நாட்டோட தலைநகரம் வஞ்சிங்க. ஆப்ஷன் பி, வஞ்சி தான். சரிங்களா? ஸோ அதே வந்து பாருங்கள், ஒவ்வொரு நாட்டை பற்றின குறிப்புகள் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அதே வந்து சேர மன்னர்களோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில் அம்பு. சரிங்களா? தலைநகரம் வந்து வஞ்சி, சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில் அம்பு. சரிங்களா? அதே பாண்டிய அரசர்களின் கொடியில் உள்ள சின்னம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீன்கள். பாண்டிய அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சின்னம் வந்து 2 மீன்கள். பல்லவர்களோட கொடியில் இருந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி, சோழர்களுக்கு வந்து புலி. இது வந்து பொறுத்துகளை கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக டீட்டெயில் சொல்லியிருக்கேன். சேர மன்னர்களோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில் அம்பு, பாண்டிய அரசர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மீன்கள், பல்லவர் கொடியில் இருந்த சின்னம் வந்து நந்தி, சோழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலி. சரிங்களா? ஸோ அதே வந்து பாருங்கள், பாண்டிய மன்னர்களின் நிர்வாக முறையை பற்றி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளார். சரிங்களா? ஒவ்வொரு நாட்டோட மன்னர்களை பற்றி ஒவ்வொரு நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது எந்தெந்த நூல் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இங்கே பாண்டிய மன்னர்களோட நிர்வாகத்தை பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. ஸோ எழுதுனது பார்த்திங்கன்னா யாருன்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியோட ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார். அதே சேர அரசர்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள பெரும் உதவியாக இருந்த விலங்கின் நூல் வந்து பதிற்று10. சேர அரசர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிற்று10. சரிங்களா? பாண்டிய மன்னர்களுக்கு வந்து மதுரை காஞ்சி நூல். நோட் பண்ணிக்கோங்க. சோழர்களின் தலைநகரம், சேரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சின் பத்ரு, சோழர்களோட தலைநகரம் எதுங்க? உறையூர். அடுத்தது பட்டினப்பாளைய நூலின் ஆசிரியரான உருத்திரன் கண்ணனார் கரிகால வளவன் சோழனோட மன்னர் பற்றி சிறப்பை பற்றி பாடியுள்ளார். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. கரிகால சோழன் இயற்பேர் என்ன? திருமாவளவன். ரொம்ப முக்கியங்க, இதுவும் பேசிக்கான கொஷின் தான். கரிகால சோழனோட இயற்பேர் என்ன? திருமாவளவன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முற்கால சோழர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய நகரம் எது? முற்கால சோழர்களோட முக்கிய துறைமுகமாக விளங்கிய நகரம் எது? ஆன்சர் காவிரி பூம்பட்டினம். அடுத்தது முற்கால பல்லவ மரபை நிறுவிய பெருமைக்குரிய மன்னன் யார்? முற்கால பல்லவ மரபை நிறுவிய பெருமைக்குரிய பல்லவ மன்னன் யார்? சரிங்களா? பல்லவ மன்னன் யார்? சிவஸ்கந்தவர்ம பல்லவர். சரிங்களா? சிவஸ்கந்தவர்ம பல்லவர் தான் முற்காலத்தில். சரிங்களா? அதே வந்து பாருங்கள்,
இப்போ பல்லவர் ஆட்சி காலத்தில் அவர்களின் வட தமிழக பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டாங்கன்னா தொண்டை மண்டலம் சொல்கிறாங்க. இப்போ வந்து வட தமிழக பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டை மண்டலம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களை ஆட்சி செய்த தற்போதைய உள்ள மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அதுவும் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. தொண்டை மண்டலம், சேர மண்டலம் அதெல்லாம் தனித்தனியாக இருக்கலாங்க. ஸோ அவங்களோட ஆட்சி பகுதிகள். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே பிற்கால பல்லவ மரபை தோற்றுவித்த பல்லவ பேரரசை வலுவாக்கிய மன்னர் வந்து சிம்ம விஷ்ணு. சரிங்களா? முன்னாடி வந்து சிவஸ்கந்தவர்மன். ஸோ அதுக்கப்புறம் பிற்கால பல்லவ மரபை வந்து தோற்றுவித்து பல்லவ பேரரசே வந்து பார்த்திங்கன்னா வலுவாக்கிய பல்லவ அரசர் யாருங்க? சிம்ம விஷ்ணு அவர்கள் தான். இதுவும் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 267 அரசியலமைப்பின் பிரிவு 26 எந்த வகையான கல்வி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்கிறது? ஆன்சர் சம போதனைகள். சமய போதனைகள். ஆப்ஷன் ஏ சமய போதனைகள். 268 எந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உள்ளது? எந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குங்க? தருமபுரி மாவட்டம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்போவுமே சயின்ஸ் சோசியல் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த லெசன் ரிவிஷன் பண்ணும்போது புக்கில் வந்து பாக்ஸில் சைடில் சின்ன சின்ன பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, கலர் கலராக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை விட்டு போட்டு நம்ம லைன் பை லைனாக படிச்சுட்ருப்போம். அந்த பாக்ஸு, அந்த டேப்லேஷனு, அந்த ப்ளூ கலரில், பிங்க் கலர்லையும் சொல்லி தனித்தனி கலர் கலராக கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக படிங்க. அதுலேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சொல்கிறேன், அதுலேருந்து கொஷின்ஸ் ரொம்ப வருதுங்க. டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாக்ஸில் தனியாக உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம் நல்லா சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது சுருளி நீர்வீழ்ச்சி வேறு எவ்வாறு அழைக்கப்படும்னா நில நீர்வீழ்ச்சி மற்றும் மேகமலை நீர்வீழ்ச்சி. இது ப்ரீவியஸில் கேட்ட கொஷினுங்க. சுருளி நீர்வீழ்ச்சி வந்து வேறு எவ்வாறு அழைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. நில நீர்வீழ்ச்சி மற்றும் மேகமலை நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. 269 மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதம், அதாவது ஒற்றைக்கல் ரதம்னு சொல்லுவாங்களா அது, மற்றும் வராக குடைவரை கோவில் யாருடைய கலை சாதனைக்கு எடுத்துக்காட்டாகும்? எந்த மன்னர்களுடைய கலை சாதனைக்கு எடுத்துக்காட்டு? மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதம் மற்றும் வராக குடைவரை கோவில் வந்து யாருடைய கலை சாதனைக்கு எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் பல்லவர்கள். ஆப்ஷன் டி பல்லவர்கள். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் பெற்ற பல்லவ மன்னன் யாருங்க? முதலாம் நரசிம்மவர்மன். இதுவும் ப்ரீவியஸ் கொஷின் தான். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் பெற்ற பல்லவ மன்னன் யாருங்க? முதலாம் நரசிம்மவர்மன். 270 இந்திய அரசியலமைப்பு முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு எந்த வருஷங்க? 1976. அடுத்து பொறுத்துக. ஒவ்வொரு மேகங்களும் அதை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், திரள் மேகம். திரள் மேகம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பஞ்சு போல் காட்சியளிக்கும். கீற்று மேகம். கீற்று வானத்தில் வெள்ளி சாம்பல் நிற மீன் போல காட்சியளிக்கும். படை மேகம் வந்து சாம்பல் நிற விரிப்பு போன்று தோற்றம். கார் மேகம் வந்து அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். நம்ம கார் மேகம் மழை வரது எப்படி இருக்கும்? அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. திரள் மேகம் எப்படி இருக்கும்? வெண்பஞ்சு போல காட்சியளிக்கும். கீற்று மேகம் அப்படிங்கிறது வந்து வானத்தில் வெள்ளி சாம்பல் நிற மீன் போல காட்சியளிக்கும். படை மேகம் அப்படின்னா சாம்பல் நிற விரிப்பு போன்று தோற்றம். கார் மேகம் அப்படின்னா அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். மோடம் போட்டுறதுன்னு சொல்கிறோம் நம்ம, மழை வருது அப்படின்னு. ஸோ அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். 3 1 4 2 தான் சரி. 272 சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட முக்கிய திருவிழாக்களில் அல்லாதது எது? சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய திருவிழாக்கள் அதிகமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. எந்தெந்த இதுக்கு? கார்த்திகை திருவிழா, திருவாதிரை விழா, அறுவடை திருவிழாவும் இருந்தது. ஓணம் வந்து வராது. ஓணம் வந்து நம்ம இதில் வராது, கேரளா தான். சரிங்களா? அடுத்து 273 கூற்றுகள் பாருங்கள். புதிய கற்காலத்தில் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. புதிய கற்காலத்தோட இறுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. சரிதான். செம்பு, துத்தநாகம், வெள்ளியம் ஆகியவை ஒன்றாக கலந்தால் பார்த்திங்கன்னா வெண்கலம் தயாரிக்கப்பட்டது. நம்ம புதிய கற்காலத்தோட கடைசியில் தான் வந்து செம்பு கண்டுபிடிச்சாங்க. செம்பு, துத்தநாகம், வெள்ளியம் 3மே வந்து ஒன்றாக கலந்தால் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் சரி தான். ஆன்சர் 2ம் சரி. ஆப்ஷன் சி 2ம் சரி. 274 தற்போதைய ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் பண்டைய காலத்தில் எந்த நாட்டின் பகுதியாக இருந்தது? நான் சொன்னல ஒவ்வொரு மாவட்டங்கள் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மண்டலங்களாக பிரித்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆட்சி காலத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யாருடைய ஆட்சி காலத்துலங்க? சேர நாட்டு. சரிங்களா? ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுடைய காலத்தில் வந்து நாட்டோட பகுதியாக இருந்தது. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள்.
திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர் அரசுகளை ஆட்சி செய்த பகுதியாக இருந்ததுங்க. தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசு நிர்வாகத்தில் இருந்தது. பல்லவ பேரரசின் முக்கிய துறைமுக நகரமாக விளங்கிய பகுதி வந்து மகாபலிபுரம் தான். சரிங்களா, பல்லவ மன்னர் அப்படின்னால இது மகாபலிபுரம் தான், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆட்சி செய்த பகுதிகள் தான். சரிங்களா. 275 வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் எது? வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் வந்து ஜெட் காற்றோட்டம். ஆப்ஷன் பி, ஜெட் காற்றோட்டம். 276 நமது அடிப்படை கடமைகள் வந்து யாரிடமிருந்து பெற்றோம்? சோவியத் ரஷ்யா. ஆப்ஷன் சி, சோவியத் ரஷ்ய அரசியலமைப்பு தான். 277 பேகன், பாரி ஆகியோருடன் கடையெழு வள்ளல்களாக கருதப்படும் நெடுமுடிக்காரி, ஆண்டிரன், நல்லி, வல்விலோரி ஆகியோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? பேகன், பாரி, அவங்க கூட நெடுமுடிக்காரி, ஆண்டிரன், நல்லி, வல்விலோரி என்ன சொல்லுவாங்க? குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, என்ன சொல்லுவாங்க? குறுநில மன்னர்கள். 278 புவியானது உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த உயிர்வெளி ஆக்சிஜன் மற்றும் வெப்பநிலையை கொண்டுள்ளதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது அந்த புவி வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்கள் வந்து வாழ்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா தகுந்த உயிர்வெளி இடங்களும் இருக்குது, அதுக்கான வெப்பநிலையும் வந்து கொண்டுள்ளதுனால வந்து நம்ம புவியை வந்து என்னென்னு சொல்லுவோம்? உயிர்கோளம்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆப்ஷன் பி, உயிர்கோளம்னு சொல்லுவாங்க. 279 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இது ஆல்ரெடி நான் பார்த்தோம், இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. 280 தமிழ்நாட்டின் காடுகளையும் அவை அமைந்துள்ள மாவட்டங்களையும் பொறுத்துக. சதுப்பு நில காடுகள் வந்து கடலூர் மாவட்டம், மலைக்காடுகள் வந்து நீலகிரி மாவட்டம், காப்பு காடுகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், வெப்பமண்டல காடுகள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் தான். சரிங்களா, சதுப்பு நில காடுகள் வந்து கடலூர் மாவட்டம், மலைக்காடுகள் வந்து நீலகிரி மாவட்டம், காப்பு காடுகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், வெப்பமண்டல மலைக்காடுகள் வந்து கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம். ஸோ ஆன்சர் 3, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பாருங்கள், இது ஆன்சர் கிடையாது, 1950 தான் வருங்க. சரிங்களா, நானே சொல்லிட்டேன். நவம்பர் 26. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 281 B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. தீக்குச்சிகள் தயாரிப்பதற்கு பயன்படும் மர வகைகள் எவை? தீக்குச்சிகள் தயாரிப்பதற்கு பயன்படும் மர வகைகள் எவை? ஸோ எதில் வருங்க தீக்குச்சிக்கு? அயனி, முள் இலவு. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குச்சியெல்லாம் செய்வாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 283 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் இயற்றப்பட்டது? 1955. சரிங்களா, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஐந்திணைகள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சோசியல் சயின்ஸுக்கு தமிழுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து இந்த நூல்கள் ஐந்திணைகள் வந்து காமனாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம 10th தமிழ் புக்கில் பெரிய டேப்லேஷனில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஐந்திணைகளை பார்த்தினா ஃபுல் குறிப்புமே இருக்குது. சிறுபொழுது, பெருப்பொழுது, ஐந்திணைகள் என்னென்ன, அதோட பூ என்ன, கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன, ஸோ அதே மக்கள் என்னென்ன, மக்கள் பெயர்கள் என்னென்ன, மக்கள் வந்து என்ன தெய்வத்தை வந்து கடவுளாக வணங்குனாங்க, அவங்களோட தொழில்கள் என்னென்ன, சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு ஐந்திணைகளை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நெய்தல் நில மக்களோட தொழில்களும் அவர்கள் பற்றிய குறிப்புகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சொல்லுங்கள். சேர்ப்பண்ணா கடல் உணவு வணிகர், புலம்பண்ணா தென்னை தொழில் செய்பவர், பரதவர்னா கடற்போர் வீரர் மற்றும் வணிகர், அளவர்னா உப்பள தொழில் செய்பவர். சரிங்களா, சேர்ப்பண்ணா கடல் உணவு வணிகர், புலம்பண்ணா தென்னை தொழில் செய்பவர், பரதவர் அப்படின்னா கடற்போர் வீரர் மற்றும் வணிகர், அளவர்னா உப்பள தொழில் செய்பவர். சரிங்களா, ஸோ ஆன்சர் லாஸ்ட்லேருந்து வருதா? 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. 285 ஆணிரை கவர்தல், அதாவது கால்நடைகளை கவர்தல் எந்த நிலத்திற்குரிய முதன்மை தொழிலாக இருந்தது? ஆணிரை கவர்தல் வந்து பார்த்திங்கன்னா எந்த நிலத்துக்கு வருங்க? பாலை. ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலை. ஸோ அடுத்தது அதே வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம். ஸோ ஒவ்வொரு திணைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தொழில்கள் இருக்குது, அந்த தொழில் செய்கிற மக்களை எந்த மாதிரி சொல்லுவாங்க? ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா,
குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட முக்கிய தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் தேன் மற்றும் கிழங்கு எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட முக்கிய தொழிலாக இருந்தது குறிஞ்சிக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதில் இந்த தொழில் செய்யங்களை வந்து பார்த்திங்கன்னா குறவர் குறத்தியர்னு சொல்லுவாங்க. வேட்டையாடுதல் தேன் மற்றும் கிழங்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, குறவர் குறத்தியர்னு சொல்லுவாங்க. அதே முல்லை நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மேய்த்தல் மற்றும் திணைப்பயிர் வளர்த்தல் தான் வந்து எங்களோட முக்கிய தொழிலாக இருந்தது. ஸோ அந்த தொழில் செய்யங்களை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இடையர் இடைச்சியர் ஆயர் ஆட்சியர்னு சொல்லுவாங்க. அடுத்தது மருதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மெயின் தொழில் என்னென்னா உழவு தொழில் தான். அதனால் எங்களை என்ன சொல்லுவாங்க உழவர் உலத்தியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஐந்திணைகளும் எங்களுடைய தொழில்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த தொழில் செய்கிறவங்களை என்னென்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, 286 பொறுத்துக்க. சரணாலயங்களும் அதோட மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி, கோடியக்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். சரிங்களா, ஆன்சர் என்ன வருங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 தான் சரி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி, கோடியங்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து கோயம்புத்தூர். ஸோ ஆன்சர் 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 287 தாள்கள் அதாவது காகிதம் தயாரிப்பதற்கு காடுகளிலிருந்து பயன்படும் மரங்கள் எவை? பேப்பர் செய்யறதுக்கு எந்த மரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க? ஆன்சர் மூங்கில், தைலமரம் மற்றும் குடைவேல். சரிங்களா, மூங்கில், தைலமரம் மற்றும் குடைவேல் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் எல்லாமே செய்வாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 288 தமிழ்நாட்டின் காடுகள் பட்டியலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காடுகள் எத்தகைய காடுகள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் வந்து இப்போ காடுகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து காடுகள் இருக்குல்ல, அது வந்து எந்த வகையான காடுகள்னு சொல்லுவோங்க? ஆன்சர் காப்பு காடுகள். ஆப்ஷன் சி காப்பு காடுகள்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது 289 பொறுத்துக்க. கிராமப்புற உள்ளாட்சின்னு சொல்லுவோம், கிராம ஊராட்சின்னு சொல்லுவோம். இராணுவ கட்டுப்பாட்டு வாரியம் குன்னூர். மிக பழமையான மாநகராட்சி வந்து சென்னை தான். பேரூராட்சி நிர்வாகம் வந்து செயல் அலுவலர். கரெக்டுங்களா? கிராமப்புற ஊராட்சின்னு சொல்லுவாங்க, கிராம ஊராட்சின்னு சொல்லுவோம். இராணுவ கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது? குன்னூர். மிக பழமையான மாநகராட்சி வந்து சென்னை. பேரூராட்சி நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர். ஆன்சர் 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 290 இரண்டாவது மிக ஆழமான நீண்ட கடற்கரை எது? இரண்டாவது மிக ஆழமான நீண்ட கடற்கரை எது? ஆன்சர் சென்னை மெரினா கடற்கரை. அதே வந்து அலையற்ற கடற்கரை எதுன்னு கேட்பாங்க, ராமேஸ்வரம் கடற்கரை. சரிங்களா, அலையே இல்லாத கடற்கரை எதுங்க? ராமேஸ்வரம் கடற்கரைங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 291 தமிழ்நாட்டில் தற்போது மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளது? ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது எத்தனை மாநகராட்சிகள் இருக்குங்க? 25. ஆப்ஷன் சி 25 மாநகராட்சிகள் இருக்குது. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்களோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். ஸோ ஒவ்வொரு வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவிக்காலம் இருக்கும். ஸோ அதில் வந்து குறைந்தபட்சம் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும், அதே மாதிரி அவங்களோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா, நகராட்சி மாநகராட்சி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட உறுப்பினர்களோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். 292 ஒரு தனிநபர் வருமானத்தின் மீது மாநில அரசு விதிக்கும் வரி எது? ஒரு தனிநபர் வருமானத்தின் மீது மாநில அரசு விதிக்கும் வரி வந்து என்னங்க? தொழில் வரி. ஆப்ஷன் சி தொழில் வரி. 293 பொறுத்துக்க. வாழிடங்களும் அதோட சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆனமலை வாழிடம் வந்து உயர் விளிம்பு. குரங்கருவி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம் வந்து ஜவ்வாது. அகுதா கடற்கரை வந்து கோவா. சரிங்களா, கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. ஆனமலை வாழிடம் வந்து பார்த்திங்கன்னா உயர் விளிம்பு. குரங்கருவி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம் வந்து ஜவ்வாது. அகுதா கடற்கரை வந்து கோவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி, நோட் பண்ணிக்கோங்க. 294 அசோக் மேத்தா குழு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது மற்றும் அது பரிந்துரைத்த பஞ்சாயத்து முறை எது? ஸோ நம்ம லாஸ்ட் டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜில் எத்தனை வந்து அடுக்குகள் இருக்குது நம்ம கேட்டிருந்தோம். பஞ்சாயத்து முறை வந்து 3 அடுக்கு முறைகள் இருக்குது. கரெக்டாக நான் ஆன்சர் வந்து பின் பண்ணியிருந்தேன், செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் வந்து அசோக் மேத்தா குழு சரிங்களா, அசோக் மேத்தா குழு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் வெளியிட்டாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பஞ்சாயத்து முறை இருந்தது, பரிந்துரைத்த முறைகள் எத்தனை? ஆன்சர் 1978 2 அடுக்கு முறை சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பின்வரும் வள்ளல்களும் அவர்கள் ஆட்சி செய்த மலைப்பகுதிகளை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்துங்க. பேகன் பழனிமலை, பாரி பரம்புமலை, அதியமான் தகடூர், வல்விலோரி கொல்லிமலை சரிங்களா. பேகன் வந்து பழனிமலை, பாரி பரம்புமலை, அதியமான் வந்து தகடூர், வல்விலோரி கொல்லிமலை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 தான் சரி. சதை வந்து பாரி ஆண்ட பரமமலை தொடர் எந்த இரு பகுதிகளுக்கு இடையே உள்ளதுன்னு கேட்பாங்க. சிவகங்கை மாவட்டம் முதல் கேரளாவில் உள்ள பாலக்காடு வரை இருக்குது. இந்த பரம்பு மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதிக்கு இடையில் இருக்குதுங்க. சிவகங்கை முதல் கேரளாவில் இருக்கிற பாலக்காடு வரைக்கும் இருக்குங்க பாரி ஆண்ட பரம்பு மலைத்தொடர் சரிங்களா. 296 வல்விலோரி என்ற பெயரில் உள்ள வல்வில் என்பதன் பொருள் என்ன? வல்விலோரின்னு சொல்கிற வள்ளல் ஒருத்தரோட பெயர், அவர் பேரில் இருக்கிற அந்த வல்வில் அப்படிங்கிறதுக்கான என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. வலிமையான வில்லையும் வில் ஆற்றலையும் கொண்டவர் தான் அப்படின்னு சொல்கிறது என்ன? அந்த வல்வில். வலிமையான வில்லையும் வில் ஆற்றலையும் கொண்டவர் தான் யாருங்க? இந்த வல்வில் ஓரியவர்கள். 297 பரப்பளவில் தமிழ்நாடு இந்தியாவின் எத்தனையாவது மிகப்பெரிய மாநிலமாகும்? பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவின் எத்தனையாவது மிகப்பெரிய மாநிலம்? 10வது. ஆப்ஷன் சி 10வது. 298 மொழிவாரி மாநில மறுசீரமைப்பின்படி எந்த ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து மலையாளம் பேசும் பகுதிகள் கேரளா என்றும் கன்னடம் பேசும் பகுதிகள் மைசூர் என்றும் பிரிக்கப்பட்டது? மொழிவாரி மாநில சீரமைப்பின்படி எந்த வருஷம் வந்து மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மலையாளம் பேசும் பகுதியில் வந்து கேரளா அப்படின்னு சொல்லியும் கன்னடம் பேசும் பகுதி வந்து மைசூர் அப்படின்னு பிரித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்? 1956. 299 தமிழக அரசு நிர்வாக வசதிக்காக 2019ஆம் ஆண்டு செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 6 புதிய மாவட்டங்களை அறிவித்த பிறகு தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை என்ன? இதில் எவ்வளோ கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுங்க. தமிழக அரசு நிர்வாக வசதிக்காக 2019ஆம் ஆண்டு வந்து செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சின்னு சொல்லி மொத்தம் ஒரு 6 புதிய மாவட்டங்கள் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. 300வது கேள்விங்க. சரணாலயங்கள் பார்த்தோம், அதே மாதிரி தேசிய பூங்காக்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கின எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கோங்க. பேப்பர் 2க்கு உங்களுக்கு மேஜர் பேப்பர் 2 தான் தாராளமாக வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை பேப்பர் 1 உங்களுக்கு வேணுன்னா இப்போ ஆஃபரில் 499க்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சிவிஎஸ், சைக்காலஜி ஃபுல்லாகவே வந்துடும். கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்க டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு வந்துடும். ஸோ கிர் தேசிய பூங்கா, கிர் எங்கேங்க? கிர் வந்து குஜராத். ரந்தாம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளம். கார்பெட் வந்து உத்தரகாண்ட். பெரியார் வந்து கேரளா. சரிங்களா. ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் ஏங்க. கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத், ரந்தாம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், கார்பெட் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், பெரியார் தேசிய பூங்கா கேரளா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. 301 கீழ்காணும் இந்திய குடியரசுத் தலைவர்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் டாக்டர் ஜாகிர் ஹுசேன், திரு வி கிரி அவர்கள். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் திரு வி கிரி அவர்கள். குடியரசுத் தலைவர்களை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் வந்து ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க, எந்த வருஷம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எங்களோட பேர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மாநில பட்டியலும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. 302 மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் தமிழ்நாட்டில் சந்திக்கும் இடம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் தமிழ்நாட்டில் சந்திக்கும் இடம் என்ன சொல்லுவோம்? நீலகிரி மலை. ஆப்ஷன் சி நீலகிரி மலை. 303 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் சிறப்பு வாய்ந்த குறிஞ்சி மலர்கள் தமிழ்நாட்டின் எந்த மலைப்பகுதியில் காணப்படும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் சிறப்பு வாய்ந்த குறிஞ்சி மலர்கள் தமிழ்நாட்டின் எந்த மலைப்பகுதியில் காணப்படும்? ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு தொடர்ச்சி மலைகள்.
304 சிவாஜி நிலங்களை அளக்க பயன்படுத்திய அளவுகோல் எது? சிவாஜி அவர்கள் வந்து நிலங்களை அளக்க பயன்படுத்திய அளவுகோல் வந்து காதின்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காதி. 305 செய்யாறு என்பது எந்த ஆற்றின் ஒரு முக்கிய கிளையாறுகள்? ஸோ ஆறுகள்லேருந்து அதோட துணையாறுகள் இருக்குங்க, அந்த கிளையாறுகள் அதுலேருந்து பிரிஞ்சு போகிற கிளையாறுகள். ஸோ அப்போ செய்யாறு அப்படிங்கிறது வந்து எந்த ஆற்றோட ஒரு முக்கிய கிளையாறு? ஆன்சர் பாலாறு. ஆப்ஷன் பி பாலாரோட ஒரு கிளையாறு தான் செய்யாறு. அடுத்து இதில் வந்து பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்தியாவின் மொத்த கடற்கரையில் தமிழ்நாடு எத்தனையாவது நீளமான கடற்கரை பகுதியை கொண்டுள்ளதுங்க? ஸோ 3வது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்த கடற்கரையில் தமிழ்நாடு வந்து எத்தனையாவது நீளமான கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது? 3வது. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை. ஸோ பீச் கிட்டேயே இருக்கிற மாவட்டங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மொத்த மாவட்டங்களோட எண்ணிக்கை வந்து 14 இருக்குது. உலகிலேயே 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க? சென்னை மெரினா தான். சோழமண்டல கடற்கரையில் அமைந்துள்ள வெள்ளி கடற்கரை, சில்வர் பீச்சுன்னு சொல்லுவாங்க. வெள்ளி கடற்கரை எந்த மாவட்டத்தில் இருக்குங்க? கடலூர். கடலூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சில்வர் பீச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த 306வது கேள்வி. தமிழ்நாட்டின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? தமிழ்நாட்டில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? தலையாறு நீர்வீழ்ச்சி. ஆப்ஷன் சி தலையாறு நீர்வீழ்ச்சி. 307 நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள டேஸ் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. 24 ஆரக்கால் சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அடுத்து பொறுத்துக. குறுநில மன்னர்களும் எங்களோட தற்கால மாவட்டங்களோட பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. பேகன் திண்டுக்கல், அதியமான் தருமபுரி, வைல்வில்லூரி நாமக்கல், ஆயாண்டிரன் வந்து மதுரையோட தெற்கு பகுதி வரும். சரிங்களா? ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் வந்து அவங்களோட மலைகள் பார்த்தோம். சரிங்களா? அவங்களோட இடங்கள் பார்த்தோம், அதோட மாவட்டங்கள் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். பேகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்த மாவட்டம் வந்து திண்டுக்கல் மாவட்டம், தற்கால மாவட்டங்கள். சரிங்களா? அவங்களோட மாவட்டம். அதியமான் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, வல்விலோரி வந்து நாமக்கல், ஆயாண்டிரன் எந்த மாவட்டத்தில் ஆட்சி செய்தாங்கன்னா மதுரையோட தெற்கு பகுதி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. 3, 4, 1, 2. ஸோ இதெல்லாம் புக்கில் மேக்ஸிமம் 4th, 3rd, 4th புக்கில் இருக்கிறத நம்ம ஃபுல்லாக இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோங்க. சரிங்களா? 309 புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் டேஸ் என அழைக்கப்படுகிறது. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் குழல் என்னன்னு சொல்லுவோங்க? திடக்கோள்கள்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி திடக்கோள்கள். இது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் எல்லாமே வந்து திடக்கோள்கள். ஸோ அப்போ ஆப்ஷன் இருக்கிற அந்த வெளிக்கோள்கள் என்ன, வாயுக்கோள்கள் என்னன்னு பார்த்தலாமா? ஸோ திடக்கோள்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? திடக்கோள்களுக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க? வாயுக்கோள்கள்னு சொல்லுவாங்க. திடம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? வெளிக்கோள்கள்னால் அடுத்து வரதெல்லாமே வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிக்கோள்கள்னு சொல்லுவாங்க. அதே உறைந்திருக்கும் கோள்கள் அப்படிங்கிறது வந்து இது யுரேனஸ், நெப்டியூன். சரிங்களா? யுரேனஸ், நெப்டியூனை வந்து பார்த்திங்கன்னா உறைந்திருக்கும் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிக்கோள்கள் வந்து வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். அதே திடக்கோள்கள்னால் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கு கோள்களை பற்றின கொஷின்ஸு. வெள்ளியும் பூமியும் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கோள்கள்னு சொல்லுவாங்க. வெள்ளியும் பூமியும் வந்து என்ன சொல்லுவாங்க? இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 310 கூற்றுகளை ஆராய்க. பழங்கால மனிதன் குவாட்சைட் எனப்படும் கரடு முரடான ஒரு வகை கல்லை கொண்டு கருவிகள் மற்றும் ஆயுதங்களை தயாரித்தான். 2வது சிக்குமுக்கி கல்கள் எனப்படும் ஒரு வகையான கற்களை கொண்டு நெருப்பை உருவாக்கினான். சரிங்களா? 2மே சரிதான். சரிங்களா? பழங்கால மனிதன் வந்து பார்த்திங்கன்னா குவாட்சைட் எனப்படும் கரடு முரடான ஒரு வகையான கல்லை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கருவிகள், ஆயுதங்கள் எல்லாமே செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி சிக்குமுக்கி கல் எனப்படும் ஒரு வகையான கல்லை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 2 உரசி வந்து நெருப்பை வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 2மே சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி 2ம் சரி. ஸோ அடுத்து 311வது கேள்வி. பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா எந்த ஆண்டு கையெழுத்திட்டது? பிரேசிலியா பிரகடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எந்த வருஷம் வந்து கையெழுத்திட்டது? எந்த வருஷம்? 2015. ஆப்ஷன் சி 2015. ஸோ அடுத்து 312 கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை? கீழ்கண்டவற்றுள் சரியானது எவைன்னு கேட்டிருக்காங்க. பீஷ்வாங்கிறது உள்துறை அமைச்சருங்கிறாங்க. சரியா? ஸோ இல்லை, தவறு. சச்சிவா வந்து நிதி அமைச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான்.
அமர்த்தியா வந்து பிரதம அமைச்சருங்கிறாங்க. ஸோ பீஷ்வா தான் பிரதம அமைச்சர், அமர்த்தியா வராது. ஸோ இதுவும் தவறு தான். மந்திரினா காலமுறை அமைச்சர், மந்திரிங்கிறது காலமுறை அமைச்சர் சரி. ஸோ கொஷின் வந்து இவற்றுள் சரியானவை எவைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. மந்திரிங்கிறது வந்து காலமுறை அமைச்சர், மற்ற 3மே தவறு தான். சரிங்களா? அப்போ மற்ற 3க்கான மீனிங் பார்த்துடலாமா? பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அஷ்டபிரதான் பதவிகள் தான். சரிங்களா? அந்த பீஷ்வா, சச்சிவா, அமர்த்தியா, மந்திரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அஷ்டபிரதானோட பதவிகள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஷ்வா எப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து பிரதம அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேஷ்வா அப்படிங்கிறது வந்து பிரதம அமைச்சர்கள். சச்சிவா அப்படிங்கிறது வந்து அரசு செயலாளர். சச்சிவா அப்படிங்கிறது யார்? அரசு செயலாளர். அமர்த்தியா அப்படிங்கிறது வந்து நிதி அமைச்சர். அமர்த்தியா அப்படின்னா தான் என்ன? நிதி அமைச்சர். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வர பாக்ஸ் கொஷின்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், தினங்கள் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ பொறுத்துங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சொல்லுங்கள். தேசிய ஒருமைப்பாட்டு தினம். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. சரிங்களா? தேசிய ஒருமைப்பாட்டு தினம் வந்து நவம்பர் 19. உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை 11. உலக எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் 9. ஒரு தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25. ஸோ ஆன்சர் 3142. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. செப்டம்பர் 8ங்க மாதிரி சொல்லிட்டேன். 3142. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள், குளிர்தல காட்சிகள் மற்றும் அமைவிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் வர பாக்ஸ் கொஷின்ஸ் தானுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் புக்கு பாக்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஆஃபரில் வெறும் 499 வந்து பேப்பர் 1ல் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துட்டு பேப்பர் 2 சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஆனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்ந்து கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ட்ரல். ஸோ மிஸ்ட்ரல் என்ன? ஆல் பிரதேசம். புர்கா வந்து ரஷ்யா. ஹர்மட்டம் வந்து மத்திய ஆப்பிரிக்கா. பாம்ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா. சரிங்களா? மிஸ்ட்ரல் வந்து ஆல் பிரதேசம், புர்கா வந்து ரஷ்யா, ஹர்மட்டம் வந்து மத்திய ஆப்பிரிக்கா, பாம்ப்ரா வந்து அர்ஜென்டினா. ஸோ ஆன்சர் 4123. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ அடுத்தது, பக்சார் போரின் போது இந்திய முகலாய மன்னர் யார்? பக்சார் போரின் போது இருந்த முகலாய மன்னர் யார்? 2ஆம் ஷா ஆலம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 316வது கேள்வி, சரியான இணையை காண்க. திவானி விஷாரத் அப்படிங்கிறது வந்து அரசு ஆணைகள் மற்றும் கடித போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. திவானி ஆரிஸ் அப்படிங்கிறது என்ன? வரவு செலவு கணக்கு தான். ஸோ வாரிஸ் அப்படிங்கிறது என்ன? வரவு செலவு பொறுப்பாளர். சரிதான். திவானி ராசலத் அப்படிங்கிறது வந்து வெளியுறவுத்துறை மற்றும் தூதரக பொறுப்பாளருங்கிறாங்க. இது தவறு. திவானி இன்ஷா வந்து இராணுவ பொறுப்பாளருங்கிறாங்க. இதுவுமே தவறு தான். சரிங்களா? அப்போ இதில் வந்து சரியான இணை எது? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. திவானி ஆரிஸ் அப்படிங்கிறது வந்து வரவு மற்றும் செலவு பொறுப்பாளர். சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. நோட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு நோட் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. திவானி விஷாரத் அப்படிங்கிறது வந்து நிதித்துறையை குறிக்கும். சரிங்களா? விசாரத் அப்படின்னால என்ன? நீதித்துறை தான் குறிக்கும். திவானி அரிஸ் அப்படிங்கிறது வந்து இராணுவத்துறை. திவானி இன்ஷா அப்படிங்கிறது வந்து அரசு கடித போக்குவரத்து துறையாகும். ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள், வளமான பிறை நிலப்பகுதி என அழைக்கப்படுவது கீழ்காணும் பகுதிகளை உள்ளடக்கியது. வளமான பிறை நிலப்பகுதி என அழைக்கப்படுவது கீழ்காணும் பகுதிகளை உள்ளடக்கியது. ஸோ எதெல்லாம் வருங்க? எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள், 318. கீழ்கண்ட எந்த நாடுகளில் தமிழ் ஒரு அலுவலக மொழியாக அல்லது ஆட்சி மொழியாக உள்ளது? எந்தெந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில், இலங்கை மற்றும் சிங்கப்பூர். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. இது வந்து தமிழும் ஒரு கொஷின் வரும். கரெக்டாக?
ஆட்சி மொழி உள்ள நாடுகள் வந்து நம்ம இந்தியா தான். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து 319. 3 பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்பை குறிக்கும் சொல் எது? 3 பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்பை குறிக்கும் சொல் தீபகற்பம். ஸோ நம்ம இந்தியா வந்து தீபகற்பம் தானுங்க, கரெக்டாக? நம்ம இந்தியா வந்து என்னங்க, தீவா, சமவெளியா, பீடபூமியா? தீபகற்ப, சரிங்களா, தீபகற்பம். 3 பக்கங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நீரால் தான் சூழ்ந்திருக்கும். அடுத்த 320. பிஜி நாட்டில் ஏழை மற்றும் பசியோடு உள்ள தமிழர்களுக்கு உணவளிக்க இந்திய சன்மார்க்க மாதர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. பிஜி நாட்டில் வந்து ஏழை மற்றும் பசியோடு உள்ள தமிழர்களுக்கு உணவளிக்க இந்திய சன்மார்க்க மாதர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷங்க? 1938. ஆப்ஷன் டி, 1938 தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள் 321. கனடா நாடு ஜனவரி மாதத்தை தமிழ் பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாள். கனடா நாடு ஜனவரி மாதத்தை வந்து தமிழ் பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாள் என்ன? 2019 அக்டோபர் 5. ஸோ 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ஒன்று மாற்றிக்கலாம். 2016 அக்டோபர் 5 தான் வந்து சரி. 322. நமது சூரிய குடும்பம் அமைந்துள்ள விண்மீன் திரள் மண்டலத்தின் பெயர் என்ன? நமது சூரிய குடும்பம் அமைந்துள்ள விண்மீன் திரள் மண்டலத்தின் பெயர் என்னங்க? பால்வழி மண்டலம். ஆப்ஷன் பி, பால்வழி மண்டலம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருக்குது பாயிண்ட்ஸு, சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸில் ஒவ்வொரு கொஷினை நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸாகவே சேர்த்து கொடுத்துருக்கேன். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் சூரியனின் எந்த விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளது? சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் சூரியனின் எந்த விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளது? ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளது. சூரிய குடும்பத்தின் சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? சூரியன் வந்து சூரிய குடும்பத்தில் எத்தனை % இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 99.8% வந்து என்ன? சூரியன் தான். ரிமைனிங் இருக்கிற 2% தான் வந்து பார்த்திங்கன்னா கோள்கள், சரிங்களா? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு? சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ இருக்குங்க? 6000 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு 100 டிகிரியே தாங்க முடியல. ஸோ 6000 டிகிரி செல்சியஸ்ன்னா பார்த்துக்கோங்க சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை. ஸோ நெக்ஸ்ட்டு சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிக சிறிய கோள் எது? மிக சிறிய கோள் வந்து புதன். ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள் வந்து எதுங்க? புதன் தான். ஸோ புதன் வந்து சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை? 88 நாட்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு கோள் எடுத்துக்கிறோம், அந்த கோளுக்கு துணைக்கோள் இருக்கா, அந்த கோளோட சிறப்புகள் என்னென்ன, அது வந்து எதோட சிறப்பு பெயரில் அந்த பெயர் வந்திருக்கு, அது வந்து சூரியனை சுற்றி வரக்கு எத்தனை நாள் ஆகும், இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு கோள்கள் எடுத்துட்டிங்கன்னா, சரிங்களா? ஸோ அடுத்தது அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் பெயரால் அழைக்கப்படும் கோள் எதுங்க? வெள்ளி. ஸோ வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வெப்பமான கோள், மிகவும் வெப்பமான கோள் வந்து எது அப்படின்னா வெள்ளி தான், சரிங்களா? மிகவும் வெப்பமான கோள் அப்படிங்கிறது வந்து என்னங்க? வெள்ளி தான். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது மற்ற கோள்களைப் போல் அல்லாமல் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள். மற்ற கோளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு சுற்றும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு சுற்றுற கோள் வந்து எதுங்கன்னா வெள்ளி தான். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரோமானியா மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? நம்ம பூமி தான். ரோமானியா மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுங்க? பூமி தான். மற்றது எல்லாமே ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும், சரிங்களா? அடுத்தது 323. பூமி தனது அச்சில் எத்தனை டிகிரி சாய்வாக அமைந்து சூரியனை சுற்றி வருகிறது? பூமி வந்து அதோட பொசிஷன்ல இருந்து எத்தனை டிகிரி சாஞ்சு சூரியனை சுற்றி வருதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை டிகிரிங்க? 23 டிகிரி. 23 டிகிரி, சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தோராயமான தூரம் எவ்வளவு? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தோராயமான தூரம் வந்து எவ்வளவு அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். புவியின் மொத்த பரப்பில் நிலம் மற்றும் நீரின் சதவீத பகிர்வு முறையே 29% நிலம் மற்றும் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது நம்ம பூமி, சரிங்களா? பெருங்கடல்களின் சராசரி ஆழம் தோராயமாக எவ்வளவு அப்படின்னா 3800 மீட்டர்.
பெருங்கடல்களின் சராசரி ஆழம் வந்து தோராயமாக 3800 மீட்டர் வரும். பெருங்கடல்களிலேயே மிக ஆழமான இடமான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மரியானா அகழி வந்து பார்த்திங்கன்னா எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? பசிபிக் பெருங்கடல். பேரண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பிற்கு என்ன பெயர்? காஸ்மாலஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பேரண்டத்தை பற்றி படிக்கும் பெயருக்கு என்ன பெயர்? காஸ்மாலஜி. பேரண்டம் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக உருவானது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்? 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரண்டம் எல்லாமே உருவாச்சு. சரிங்களா? எத்தனை ஆண்டுகள்? 15 பில்லியன் ஆண்டுகள். 324 மியான்மரின் தேசிய தந்தையாக கருதப்படும் மன்னர் அனவர்தாவுக்கு பின் தமிழகத்தின் சோழ பேரரசுடன் நல்லுறவை கொண்டிருந்த புகழ்பெற்ற மியான்மர் மன்னர் யார்? ஸோ மன்னர் கியான் சித்தா. ஆப்ஷன் சி மன்னர் கியான் சித்தா அவர்கள். ஸோ அடுத்த 325 தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலம் எந்தெந்த மாதங்களை கொண்டுள்ளது? தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து எந்தெந்த மாதம் வருங்க? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மந்த்துமே வரும். சரிங்களா? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 326 மொரீசியஸ் நாட்டின் போர்ட் லூயில் தமிழர்களால் கட்டப்பட்டு தற்போது வரலாற்று நினைவு சின்னமாக கருதப்படும் 19ஆம் நூற்றாண்டின் அழகான கட்டடம் எது? மொரீசியஸ் நாட்டின் போர்ட் லூயில் வந்து தமிழர்களால் கட்டப்பட்டு தற்போது வரலாற்று நினைவு சின்னமாக கருதப்படும் 19ஆம் நூற்றாண்டின் அழகான கட்டிடம் வந்து எதுங்க? அஞ்சல் அருங்காட்சியகம். ஆப்ஷன் பி அஞ்சல் அருங்காட்சியகம். அடுத்தது 327 புவியின் துருவ விட்டம் எவ்வளவு? புவியோட துருவ விட்டம் எவ்வளவு? ஆன்சர் 12714 கிலோமீட்டர். அதே புவியோட நிலநடுக்க கோட்டு விட்டம் வந்து 12756 மீட்டர். சரிங்களா? துருவ விட்டம் வந்து 714 கிலோமீட்டர், நிலநடுக்கோட்டு விட்டம் வந்து 756 மீட்டர். சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது பூமி நீல நிறமாக தோன்றுவதற்கான முக்கிய காரணம் வந்து 2/3 நீரால் சூழப்பட்டுள்ளங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூமி வந்து நீல நிறமாக அது காமிக்கும். என்னடா நம்ம பூமி வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயின் காரணம் என்னென்னா நம்ம 3 மடங்குல முக்கால்வாசி அதாவது வந்து 71% வந்து பார்த்திங்கன்னா என்ன இதில் இருக்குது? நீரால் தான் சூழப்பட்டுள்ளது. ஸோ இப்போ ஃபுல்லாகவே தண்ணி தான். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் தெரியுது. அதே வந்து பூமியின் ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் எதுன்னு கேட்பாங்க? சந்திரன். ஒவ்வொரு கோள்களுக்குமே துணைக்கோள்கள் இருக்குங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது நம்ம பூமியோட ஒரே ஒரு இயற்கையான துணைக்கோள் எதுங்க? சந்திரன் தான். ஸோ அடுத்தது யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தோன்றுவதற்கான காரணம் அதன் வளிமண்டலத்தில் உள்ள எந்த வாயு? யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தோன்றுவதற்கான காரணம் அதன் வளிமண்டலத்தில் உள்ள எந்த வாயு? மீத்தேன். ஆப்ஷன் சி மீத்தேன் வாயினால தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பச்சை நிறமாக இருக்கும். ஸோ அடுத்தது வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானிலையாளரால் 1781ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கோள் தான் வந்து எதுங்க? இந்த யுரேனஸ். சரிங்களா? இது வந்து தொலைநோக்கியால் தான் கண்டுபிடிப்பட்ட முதல் கோள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தொலைநோக்கியால் தான் வந்து இந்த கோள் வந்து கண்டுபிடிச்சாங்க. கிரேக்க விண்வெளி கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா யுரேனஸ் தான். ஆன்சர் யுரேனஸ். ஸோ அடுத்தது 330 மிக குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மிக குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் வந்து எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ மிக குறைந்த அளவு மழைப்பொழிவு, மிக அதிக அளவு மழைப்பொழிவுலாம் ரொம்ப முக்கியங்க. குறைந்த அளவு வந்து ஜெய்சால்மர் எங்கே இருக்குங்க? ராஜஸ்தான். ஆப்ஷன் சி ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அதே வந்து பாருங்கள் அதிகமாக மழை பொழிவது வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா தான். சரிங்களா? அந்த எந்த இடம்னு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 331 இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யாருங்க? ஸ்மித் அவர்கள். ஆப்ஷன் டி ஸ்மித் அவர்கள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக. பஞ்சாப் பாங்க்ரா, குஜராத் கார்பரா தாண்டியா, ராஜஸ்தான் கல்பெலியா கூமர், உத்தரப்பிரதேசம் ராசலீலா, உத்தரகாண்ட் ஷோலியா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டோட ஃபேமஸ் டான்ஸஸ் அந்த எல்லாமே வரும்ல. ஸோ அது கூட சேர்ந்ததா. சரிங்களா?
ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 4 3 2 5 1 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 333 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் வந்து அலுவலக மொழியாக உள்ளதுங்க? ஸோ ஆன்சர் 22. சரிங்களா, 22. ஸோ அடுத்தது பனி நிறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது வந்து அண்டார்டிகா. பனி நிறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது எதுங்க? அண்டார்டிகா. ஸோ அடுத்தது 335 உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய கண்டம் எது? உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய கண்டம் எது? சொல்லுங்கள் பார்க்கலாம். மிக பெருசுனால எது? நம்ம ஆசியா தான். மிக சிறியதுன்னா ஆஸ்திரேலியா. சரிங்களா, ரொம்ப பெரிய கண்டம் வந்து நம்ம ஆசியா கண்டம் தான், மிக சிறிய கண்டம்னா ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்து 336 புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எதுங்க? நம்ம பூமியோட மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எதுங்க? பசிபிக் பெருங்கடல். ஆப்ஷன் பி பசிபிக் பெருங்கடல். ஸோ அடுத்து பொறுத்துக்க வெப்பமான கோள். வெப்பமான கோள் எதுங்க? வெள்ளி தான் வந்து ரொம்ப வெப்பமான கோள். செந்நிற கோள் செவ்வாய். உருளும் கோள். உருளும் கோள் எதுங்க? யுரேனஸ் தான் வந்து உருளும் கோள். குளிர்ந்த கோள்னா நெப்டியூன். சரிங்களா, வெப்பமான கோள் வந்து வெள்ளி. செந்நிற கோள் சிவப்பு கோள் எதுங்க? செவ்வாய். உருளும் கோள் வந்து யுரேனஸ். குளிர்ந்த கோள் வந்து நெப்டியூன். 2 1 4 3 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்தது 338 நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் எது? நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் ஒரே துணைக்கோள் வந்து எதுங்க? டைட்டன். ஆப்ஷன் ஏ டைட்டன். 339 மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ மிக கம்மியாக, அதாவது மிக குறைந்த அளவு மழை பொழிகின்ற ஜெய்சால்மர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அதே அதிகமாக மழை பொழிகிற இடம் வந்து மவுசின்ராம். அது எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயா. ஆப்ஷன் டி மேகாலயா. ஸோ அடுத்து 340 செவ்வாய் கோளின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் அது எந்த நிறமாக காட்சியளிக்கும்? செவ்வாய் கோள்னால என்ன சொன்னாங்க? உங்களுக்கு வந்து செந்நிற கோள் சிவப்பு கோள்னு சொன்னோம். சரிங்களா, செவ்வாய்னால என்ன? சிவப்பு கோள் தான். அது வந்து எதனால் வந்து சிவப்பாக இருக்குது அப்படின்னா அது மேற்பரப்பில் வந்து இரும்பு ஆக்சைடு வந்து இருக்கங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செந்நிறமாக சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும். சரிங்களா, ஸோ அதே வந்து யுரேனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீத்தேன் வாயு இருக்கங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள் செவ்வாய்க்கோள் வந்து தனது அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 24 மணி நேரம் 37 வினாடி. செவ்வாய்க்கோளோட இரு இயற்கை துணைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா போபோஸ் மற்றும் டீமோஸ். சரிங்களா, செவ்வாயோட துணைக்கோள் 2 இயற்கை துணைக்கோள் வந்து போபோஸ் மற்றும் டீமோஸ். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக அனுப்பிய விண்கலத்தோட பெயர் என்னங்க? மங்கள்யான். எந்த வருஷம்? 2013 வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டது. சரிங்களா, ஸோ ஒரு கோள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த கோளை சம்மந்தப்பட்ட எல்லா கொஷின்ஸும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் சேர்ந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மேக்ஸிமம் 2017 ப்ரீவியஸ் கொஷின்ஸை எடுத்து ஒவ்வொரு டாபிக் நம்ம டெஸ்ட்டு வைக்கவே அது கூட இன்க்ளூட் பண்ண கேட்ட கொஷின்ஸு சேர்த்தியே நம்ம கொடுத்துட்டோம். அதனால் வந்து நீங்கள் தனியாக அதை ரிவிஷன் பண்ணணும்னு கிடையாது, அதையும் சேர்த்தியே நம்ம இதில் பார்த்துட்டு வரோம். சரிங்களா, ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ வளையங்கள் கொண்ட கோள். வளையம் கொண்ட கோள் எதுங்க? சனி. ஆப்ஷன் சி சனி. அடுத்தது வரலாற்று சிறப்புமிக்க வெளிநாட்டு தலங்களை நாடுகளுடன் பொறுத்துக. கோணேஸ்வரம் கோயில் வந்து இலங்கை. பத்துதலை முருகர் கோயில் வந்து மலேசியா. ஆனந்தா கோவில் வந்து மியான்மர். அங்கோர்வாட் வந்து கம்போடியா. சரிங்களா, கோணேஸ்வரம் கோயில் வந்து இலங்கை, பத்துமலை முருகர் கோயில் வந்து மலேசியா, ஆனந்தா கோவில் வந்து மியான்மர், அங்கோட்வாட் வந்து கம்போடியா. ஸோ ஆன்சர் 2143. நம்ம அந்த முருகர் கோயில் மலேசியான்னு தெரிஞ்சனாலே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிடும். சரிங்களா, மேக்ஸிமம் 2ல் ஏதோ ஒன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாலே வந்து பொறுத்துக்க நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது 343 அனைத்து வானிலை மாற்றங்களும் எந்த அடுக்கு பகுதியில் நடக்கின்றன? எல்லா வானிலை மாற்றங்களும் வந்து அடியடுக்கு பகுதியில் தான் வந்து நடக்குது. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 344 வானிலை பற்றிய படிப்பு எது? வானிலையியல். ஸோ அடுத்தது புதுச்சேரி அருகில் உள்ள தொல்பொருள் ஆய்வுக்களம் எது?
நான் ஆல்ரெடி சொன்னேன் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நடக்குது. அரிக்கமேடு, அதே மாதிரி ஆதிச்சநல்லூர், கீழடி, கொடுமணல்ஸ், இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த ஊர் நியர்பை இருக்குது அப்படின்னு. புதுச்சேரினால எதுங்க? அரிக்கமேடு தான். சரிங்களா? புதுச்சேரினால இது அரிக்கமேடு தான். ஸோ அடுத்தது கொல்லேரி ஏரி உள்ள இடம். கொல்லேறு ஏரி உள்ள இடம் வந்து எதுங்க? ஸோ நம்ம ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம். 347 காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கைலாசநாதர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? காஞ்சி வந்து கோவில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்குள்ள கைலாசநாதர் கோவில் வந்து யாரால் கட்டப்பட்டது? ஸோ யாரால் அப்படின்னா ராஜசிம்மன். ஆப்ஷன் சி ராஜசிம்மன் அவர்களால் கட்டப்பட்டது. ஸ்மிருதிகள் அல்லாதது எது? தாந்திரிகங்கள் வரும், புராணங்கள் வருங்க, இதிகாசம் எல்லாமே இருக்கும். ஸ்மிருதிகள் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா 4 வேதங்கள் தான். ஆன்சர் ஆப்ஷன் டி 4 வேதங்கள். 349 ஆங்கிலேய அரசியல் அறிஞரும் துணைநிலை ஆளுநருமான சர் தாமஸ் ஸ்டோம்ப்ரோ ராப்பிள்ஸ் என்பவரால் நவீன சிங்கப்பூர் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆங்கிலேய அரசியல் அறிஞரும் துணைநிலை ஆளுநருமான சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராப்பிள்ஸ் என்பவரால் நவீன சிங்கப்பூர் வந்து 1819ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ சிங்கப்பூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கிபி 1828ஆம் ஆண்டு திராவிட கட்டிடக்கலை முறையில் கட்டப்பட்டது சிங்கப்பூரில். சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டில் தொடக்க காலத்தில் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் அரசு மற்றும் நிறுவனங்கள் தமிழர்களை மட்டுமே ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்தனர். 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் அண்ட் பிரிட்டிஷ் அரசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களை மட்டும்தான் வந்து ஆசிரியர்களாக வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அடுத்து 350 தமிழ்நாட்டின் எந்த அகழ்வாராய்ச்சி தளத்தில் புலி, மான், யானை போன்ற விலங்குகளின் வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைத்தது? புலி, மான், யானை இந்த 3 உருவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் கிடைச்சிது. ஸோ அது வந்து எந்த அகழ்வாராய்ச்சி இடத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி இடத்துல தான் வந்து கிடைச்சிதுங்க. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம், கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம், அரிக்கமேடு புதுச்சேரி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எதுங்க? சிறிய கோள் வந்து புதன் சொல்லியாச்சு. பெரிய கோள் வந்து வியாழன். ஆப்ஷன் பி வியாழன் வந்து மிகப்பெரிய கோள். ஸோ இது வந்து பாருங்கள், மிக சிறிய கோள் வந்து புதன். நிலா மற்றும் வெள்ளிக்கு அடுத்து விண்வெளியில் பிரகாசமாக தெரியும் கோள் வந்து எதுங்க? வியாழன் தான். சரிங்களா? நிலா அடுத்து வெள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வியாழன் தான் வந்து பிரகாசமாக இருக்கும். வியாழன் கோள் வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து எதுங்க? 9:55 வினாடிகள். ஸோ இது வந்து வேகமாக வந்து தன்னோட அச்செல்லாம் சுழலும். சரிங்களா? எந்த கோள் வந்து வேகமாக தன் அச்சில் சுழலக்கூடிய கோள்னு கேட்டாங்கன்னா வியாழன் கோள் தான். ஸோ எவ்வளோ? 9:55 வினாடிகள். சரிங்களா? 352 அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எந்த நாட்டுடன் நிலவிய வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகிறது? அரிக்கமேடில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுடன் நிலவிய வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகிறதுங்க? ரோம் நாடு தான். ஆப்ஷன் பி ரோம் நாடு. 353 தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் டைனோசர் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டது? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் வந்து டைனோசர் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க? அரியலூர், புதுச்சேரி மாவட்டம், அரியலூரில். 354 சாக்கடலில் எந்த விதமான கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்வதில்லை. இதற்கான முதன்மை காரணம் வந்து என்னென்னா அங்கே அதிக உப்புத்தன்மை இருப்பதனால வந்து இந்த சாக்கடலை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உயிரினமே வாழ முடியாது. அங்கே ரொம்ப ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது உலகில் உள்ள மிக நீளமான 2வது கடற்கரையான மெரினா கடற்கரை எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? உலகில் உள்ள மிக நீளமான 2வது கடற்கரையான மெரினா கடற்கரை வந்து எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? சிங்கிங்க வங்காள விரிகுடா. ஆப்ஷன் டி வங்காள விரிகுடா. 356 பொருந்தாதவற்றை காண்க. கங்கை, அட்லாண்டிக், ஆர்டிக், பசிபிக். ஸோ சொல்லுங்கள், கங்கை வராது. அட்லாண்டிக், ஆர்டிக், பசிபிக் எல்லாமே வந்து வருங்க. ஸோ கங்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல்கள். பசிபிக் பெருங்கடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நதி, ஆறு. ஓகேங்களா? நதி, கங்கை நதின்னு சொல்லுவோம். மற்ற எல்லாமே பெருங்கடல்கள் தான். 357 ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கொல்லேறு ஏரி எவ்வகை நீர்நிலைக்கு எடுத்துக்காட்டு? ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கொல்லேறு ஏரி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான நீர்நிலைக்கு எடுத்துக்காட்டு?
ஸோ நன்னீர் ஏரி, ஆப்ஷன் சி நன்னீர் ஏரி. 358. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உள்நாட்டு உப்பு ஏரிகளில் ஒன்றான சாம்பார் ஏரி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சாம்பார் ஏரி அமைந்துள்ள மாவட்டம் கேட்பாங்க. ராஜஸ்தான். சரி, மாநிலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான். 359. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களில் எந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது? கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டது? தமிழ் பிராமிய எழுத்துக்கள், ஆப்ஷன் பி தமிழ் பிராமிய எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதே கீழடி அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தந்தத்தால் செய்யப்பட்ட எந்த பொருள் வந்து தோண்டி எடுக்கப்பட்டதுன்னா பகடை. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை வந்து அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. அதே கீழடி அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட மத்திய அரசு அமைப்பு வந்து எது அப்படின்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அகழாய்வு மேற்கொண்டாங்க. சரிங்களா? எந்த அமைப்புன்னு கேட்கலாம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அமைப்பு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கூற்றுகள் வந்து பாருங்கள். ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி ஒரு உப்பங்களி ஆகும். ஒடிசாவில் இருக்கிற சிலிக்கா ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பங்களி ஆகும். சரிதான். கடலிலிருந்து உப்பு நீர் தனியாக பிரிந்து ஆழம் குறைவான நிலப்பகுதியை சேருவதால் உப்பங்களி உருவாகிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா ஏரி வந்து ஒரு உப்பங்களின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கடல்லேருந்து உப்பு நீர் வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு ஆழம் குறைவான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தனித்தனியாக சேரும். நிலப்பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். அது வந்து உப்பங்களி அதனால தான் வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் இரண்டுமே சரிதான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துங்க. ஸோ ஒவ்வொரு பொருள்கள் கண்டுபிடிச்ச இடங்கள் ஆராய்ச்சிகள். சரிங்களா? அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சதும் அதோட பொருட்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரமிடுகள் எங்கே கண்டுபிடிச்சாங்க? பிரமிடுனால என்ன? எகிப்து தான் பிரமிடு வரும். சுட்ட செங்கற்கள் சிந்துவெளி நாகரிகம். மட்பாண்டங்கள் ஆதிச்சநல்லூர். டைனோசர் முட்டை வந்து அரிக்கமேடு, இப்போ தானே பார்த்தோம் அரிக்கமேடு. ரோமன் விளக்கு வந்து செந்துறையில். சரிங்களா? பிரமிடுகள்னால எகிப்து, சுட்ட செங்கற்களை வந்து சிந்துவெளி நாகரிகம், மட்பாண்டங்கள் வந்து ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ டைனோசர் முட்டை வந்து அரிக்கமேடு, ரோமன் விளக்கு வந்து செந்துறை. ஸோ ஆன்சர் வந்து 5, 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ அடுத்தது, வங்காள விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் ஒரு குறுகிய நீர் பரப்பு எது? வங்காள விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கும் ஒரு சின்ன ஒரு நீர் பரப்பு வந்து எதுங்க? பாக் நீர் சந்தி, ஆப்ஷன் பி பாக் நீர் சந்தி. ஸோ அடுத்தது 363. ஆதிச்சநல்லூரில் எவ்வகையான மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டது? ஸோ எந்த மாதிரியான மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்திலான மண்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆதிச்சநல்லூரில். அதே வந்து அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ரோம் நாட்டுடன் தொடர்புடைய எந்த குடுவைகள் கண்டறியப்பட்டதுன்னு கேட்பாங்க. மது குடுவைகள். சரிங்களா? மது குடுவைகள். கீழடி அகழ்வாராய்ச்சியில் கட்டிடங்கள் எவற்றால் கட்டப்பட்டிருந்தது? சுட்ட செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. கீழடி அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்ட செங்கல்னால தான் வந்து அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்னால தான் வந்து அது சுட்ட செங்கல்னால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்டிடங்களுமே கட்டியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதுள்ள 7 கண்டங்களும் ஒன்றாக இணைந்து இருந்த பெரிய நிலப்பரப்பின் பெயர் வந்து பாஞ்சியா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதுள்ள 7 கண்டங்களுமே ஒன்றாக இணைந்திருந்த பெரிய நிலப்பரப்போட பெயர் என்ன? பாஞ்சியா. ஸோ அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் ஆசியாவில் தோன்றி வளர்ந்த பழமையான நாகரிகங்களில் சேராதது எது? கீழ்கண்டவற்றுள் ஆசியாவில் தோன்றி வளர்ந்த பழமையான நாகரிகங்கள் வந்து முதல் இது வருங்க. மெசபடோமியா வருங்க, சீனா நாகரிகம், எகிப்திய நாகரிகம் வராது, சிந்துவெளி நாகரிகம் வரும். சரிங்களா? அப்போ சேராது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வர எகிப்திய நாகரிகம் வந்து வராது. சரிங்களா? ஸோ அடுத்து 366. மனிதனால் கட்டப்பட்ட அமைப்புகளில் விண்வெளியில் இருந்தும் கூட காண முடிகின்ற ஒரே அமைப்பு வந்து சீனா பெருஞ்சுவர் தான். சரிங்களா? மனிதனால் கட்டப்பட்ட அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட வந்து தெரிகிறது இது எந்த ஒரு இப்போ நம்மளுக்கு சொல்கிற 7 அதிசயம் இருக்குது 8 அதிசயம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சது மனிதனால் கட்டப்பட்டது தான். பட் அது விண்வெளியிலேருந்து பார்த்தாலுமே தெரியும். ஸோ அது வந்து எது? சீன பெருஞ்சுவர் தான். சரிங்களா? அடுத்து 367. இந்தியாவின் உலக புகழ்பெற்ற நினைவு சின்னமான தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? எந்த நதியில் இருக்குங்க? யமுனை நதிக்கரையில் உள்ளது.
ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய வரலாற்று நினைவு சின்னங்கள் வந்து எதுங்க? புனித ஜார்ஜ் கோட்டை, கங்கை கொண்ட சோழபுரம். புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அடுத்த கொஷின் 369. உலகிலேயே மிக நீளமான நதியான நைல் நதி மற்றும் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனம் ஆகிய இரண்டும் அமைந்துள்ள கண்டம் எது? உலகிலேயே மிக நீளமான நதியான நைல் நதி மற்றும் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனம் இரண்டுமே அமைந்துள்ள கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா கண்டம். ஸோ ஆப்பிரிக்கா கண்டத்தை வந்து இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்பிரிக்கா கண்டத்தை வந்து இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க. 370. உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி வந்து எந்த கண்டத்தில் இருக்குங்க? வட அமெரிக்கா. ஆப்ஷன் சி வட அமெரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது. அதே வந்து உலகின் மிக ஆழமான ஆற்று பள்ளத்தாக்கான கிராண்ட் பள்ளத்தாக்கு எங்கே அமைந்துள்ளது? உலகின் மிக ஆழமான ஆற்று பகுதியான கிராண்ட் பள்ளத்தாக்குமே வந்து எங்கே? வட அமெரிக்கா தான். சரிங்களா? சுப்பீரியர் ஏரி, கிராண்ட் பள்ளத்தாக்கு எல்லாமே வந்து எங்கேங்க? வட அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது உலகிலேயே அதிக அளவில் காப்பி உற்பத்தி செய்யும் நாடு எது? காப்பி. ஸோ காப்பி எங்கேங்க? பிரேசில் தான். ஆப்ஷன் சி பிரேசில். அடுத்தது 373. உலகின் மிக நீளமான மடிப்பு மலைத்தொடரான ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் மற்றும் அதன் உயர்ந்த சிகரம் எது? உலகின் மிக நீளமான மடிப்பு மலைத்தொடரான ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் மற்றும் அதன் உயர்ந்த சிகரம் வந்து எதுங்க? கண்டம் வந்து தென் அமெரிக்கா கண்டம். அதன் உயர்ந்த சிகரம் வந்து அகோன் காக்குவா. சரிங்களா? அகோன் காக்குவா கண்டம். சரி, அகோன் காக்குவா உயர்ந்த சிகரம் அதுதான். சரிங்களா? 374. 1806ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் புரட்சியில் நடைபெற்ற கோட்டை வந்து எதுங்க? வேலூர் கோட்டை தான். சரிங்களா? 1806 இதுங்க வேலூர் கோட்டை தான். ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் புரட்சி செய்த கோட்டை வந்து அங்கே தான். 375. பழங்கள், காய்கறிகள், பூக்கள் அல்லது அலங்கார தாவரங்களை வளர்ப்பது பற்றிய கலை அறிவியல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தோட்டக்கலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? பழங்கள், காய்கறிகள், பூக்கள், அலங்கார தாவரங்களை பற்றின கலை மற்றும் அறிவியல் கல்வியை வந்து என்ன சொல்லுவாங்க? தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர். கரெக்டா? 376. தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எது? தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை வந்து திருமயம் கோட்டை. இதே வந்து சதுரங்கப்பட்டினம் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களாக வந்து ஒரு வணிக நோக்கத்திற்காக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்டப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா சதுரங்கப்பட்டினம் கோட்டை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 377. அண்டார்டிகாவில் செயல்படும் இந்தியாவின் முதல் ஆராய்ச்சி நிலையம் எது? அண்டார்டிகாவில் செயல்படும் இந்தியன் முதல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தக்சின் கங்கோத்ரி. ஆப்ஷன் பி தக்சின் கங்கோத்ரி. 378. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பிய முதல் விண்கலம் வந்து எது? நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பிய முதல் விண்கலம் வந்து சந்திராயன் 1. சரிங்களா? ஸோ அது வந்து எந்த ஆண்டு வந்து விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா 2008. சந்திராயன் வந்து 1 வந்து எப்போ அனுப்புனாங்க? 2008 தான் அனுப்புனாங்க, நிலாவை பற்றி ஆராயறதுக்காக. ஸோ அடுத்தது 379. ஐரோப்பாவை ஆசியாவிலிருந்து பிரிக்கும் மலைத்தொடர் மற்றும் கடல் வந்து எது? ஐரோப்பாவை ஆசியாவிலிருந்து பிரிக்கும் மலைத்தொடர் மற்றும் அதோட கடல் வந்து எதுங்க? ஸோ இது வந்து யூரல் மலைத்தொடர் மற்றும் காஸ்பியன் கடல். சரிங்களா? காஸ்பியன் கடல். 380. சரிவக வடிவத்தில் 3 அறைகளையும் மையப்பகுதியில் 4 குவி மாடங்களையும் கொண்டு விளங்கும் டானிஷ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? சரிவக வடிவத்தில் வந்து 3 அறைகள் இருக்கும். அதோட மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 குவி மாடங்கள் கொண்டு விளங்கும் டானிஷ் கோட்டை வந்து எங்கு அமைந்துள்ளதுங்க? ஸோ தரங்கம்பாடி. ஆப்ஷன் சி தரங்கம்பாடியில். 381. 1 மில்லியனுக்கும் அதிகமான பல்வேறு மொழி கையெழுத்து பிரதிகளை கொண்டு இந்தியாவின் பழமையான வரலாற்று நூல்களில் ஒன்று எது? வரலாற்று நூலகங்களில் ஒன்று எது? ஸோ நம்ம சரஸ்வதி மஹால் தான். சரிங்களா? 1 மில்லியனுக்கும் அதிகமான பல்வேறு மொழிகளை வந்து கையெழுத்து பிரதிகளை கொண்டு இந்தியாவின் பழமையான வரலாற்று மிக்க நூலகங்களில் ஒன்று எதுங்க? சரஸ்வதி மஹால் நூலகம் தான். அடுத்து 381. தமிழ்நாட்டில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுவதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுறதுனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அப்படி அழைக்கப்படும் மாவட்டம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க? கோயம்புத்தூர் மாவட்டம். பருத்தினால் எதுங்க? கோயம்புத்தூர் தான். 382. பின்வருவனவற்றில் எது தமிழ்நாட்டின் பணப்பயிர் அல்ல? பணப்பயிர் வந்து ஃபஸ்ட் எது வரும்? கரும்பு, பருத்தி, காஃபி வருங்க. நெல் வராது. நெல் வந்து உணவு பயிருங்க.
நெல் வராது, இதுதான் தவறு. நெல் வந்து உணவு பயிர். சரிங்களா? 383 கல்வி உரிமை சட்டம் எத்தனை வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை விவரிக்கிறது? எந்த வயசுலேருந்து வருங்க உங்களுக்கு வந்து 6 முதல் 14 வயது வரை. ஆப்ஷன் பி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்காக வந்து கல்வி உரிமை சட்டம் வந்து கட்டாய கல்வி வந்து கொண்டு வந்தாங்க, இலவச மற்றும் கட்டாய கல்வி. 384 கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படும் கேரள கட்டடக்கலை பாணியில் மரத்தால் கட்டப்பட்ட வரலாற்று நினைவு சின்னம் எது? கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படும் கேரள கட்டடக்கலை பாணியில் மரத்தால் கட்டப்பட்ட வரலாற்று நினைவு சின்னம் வந்து பத்மநாபுரம் அரண்மனை. பத்மநாபுரம் அரண்மனை. சதே ஊட்டியில் உள்ள பென் ஹில்ஸ் அரண்மனை எந்த அரசர்களின் கோடைகால அரண்மனையாக இருந்தது? மைசூர் அரசர்களின். ஊட்டியில் உள்ள பென் ஹில்ஸ் அரண்மனை எந்த அரசர்களின் கோடைகால அரண்மனையாக இருந்தது? மைசூர் அரசர்கள். புகழ்பெற்ற ஜலகண்டீஸ்வரர் கோவில் எந்த கோட்டையின் உள்ளே அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா வேலூர் கோட்டையினுள் அமைந்துள்ளது. தற்போது தமிழ்நாடு மாநில தலைமை செயலகம் வந்து எந்த கோட்டையினுள் அமைந்துள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டையில். சரிங்களா? தற்போது தமிழ்நாடு மாநில தலைமை செயலகம் இருக்குல்லங்க, ஸோ அது வந்து எந்த கோட்டையில் இருக்குன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்குது. 385 ஐரோப்பாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் புல்வெளி பகுதி எது? ஐரோப்பாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் புல்வெளி பகுதி வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனின் ஸ்டெஃபி புல்வெளி. சரிங்களா? உக்ரைனின் ஸ்டெஃபி புல்வெளி. ஸோ அடுத்து வந்து பொறுத்துங்க. செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டை எங்கே இருக்குங்க? விழுப்புரம் இருக்குது. டானிஷ் கோட்டை வந்து தரங்கம்பாடி. தமுக்கம் கோட்டை வந்து மதுரை. திருமயம் கோட்டை புதுக்கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னை. சரிங்களா? செஞ்சி கோட்டை வந்து விழுப்புரம், டானிஷ் கோட்டை வந்து தரங்கம்பாடி, தமுக்கம் அரண்மனை வந்து மதுரை, திருமயம் கோட்டை வந்து புதுக்கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னை. ஸோ ஆன்சர் 3, 5, 4, 2, 1. ஆப்ஷன் சி தான் சரி. ஆப்ஷன் டி 3, 5, 4, 1, 2 தான் சரி. 2, 1 1, 2 தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக்க. கோட்டைகள் மற்றும் அவற்றை கட்டி ஆட்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க. வேலூர் கோட்டை வந்து விஜயநகர மன்னர்கள் தான் கட்டியிருந்தாங்க. திண்டுக்கல் கோட்டை வந்து மதுரை நாயக்கர்கள். சதுரங்கப்பட்டினம் கோட்டை டச்சுக்காரர்கள் செங்கல்பட்டில். பத்மநாபுரம் அரண்மனை வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவிதாங்கூர் ஆட்சியாளர்கள் கட்டினது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து வேலூர் கோட்டை வந்து விஜயநகர மன்னர்கள் கட்டினாங்க. திண்டுக்கல் கோட்டை வந்து மதுரை நாயக்கர்கள் கட்டினாங்க. சதுரங்கப்பட்டினம் கோட்டை டச்சுக்காரர்கள். பத்மநாபுரம் அரண்மனை வந்து திருவிதாங்கூர் ஆட்சியாளர்கள் வந்து கட்டினாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 378 உலகிலேயே மிக சிறிய கண்டம் மற்றும் 2500க்கும் மேற்பட்ட தனித்தனி பவளத்திட்டுகள் கொண்டு பெருந்தடிப்பு பவளப்பாறை திட்டுகள் அமைந்துள்ள கண்டம் எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. சிறிய கண்டம்னால என்னங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியா தான். அடுத்த 389 செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே காணப்படும் சிறு கற்கள் மற்றும் பாறை துகள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் கோளின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையே காணப்படும் சின்ன சின்ன சிறு கற்கள் பாறை துகள்கள் வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. குறுங்கோள்கள். சிறு கோள்கள். ஆப்ஷன் டி சின்ன சின்ன கோள்கள் சிறு கோள்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே வந்து தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்ட பனிப்பாறைகளால் ஆன விண்பொருள் வந்து வால் மீன்கள்னு சொல்லுவாங்க. புவிக்கு அருகில் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வால் மீன்களோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஹேலி வால் விண்மீன் சொல்லுவோம். இது வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 1886 வந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ 76 வருஷத்துக்கு அப்புறம் 2061 வரப்போகுது. சரிங்களா? எப்போ வரப்போகுது? 2061 வரப்போகுதுங்க. சரிங்களா? 76 ஒரு முறைக்கு தான் வந்து இந்த வால் நட்சத்திரம் வருங்க. 2061 தான் மறுபடியும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 1986. சரியா? அடுத்து 390 புவி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் சூரியன் மற்றும் விண்மீன்கள் எதிலிருந்து எங்கு செல்வது போல் தோன்றும்? புவி வந்து தன்னோட அச்சிலேருந்து மேற்கிலிருந்து கிழக்காக போகும்போது சூரியன் மற்றும் விண்மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நகர்ற மாதிரி இருக்கும். எங்கேருந்து எங்கே செல்வது போல் இருக்குன்னா கிழக்குலேருந்து மேற்காக. அது வந்து மேற்கிலேருந்து கிழக்கு சைடு பூமி போகும்போது மற்ற சூரியன் விண்மீன்களால் வந்து கிழக்குலேருந்து மேற்கு ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி தெரியும். சரிங்களா? புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் கேட்டாங்கன்னா 30 கிலோமீட்டர். சரிங்களா? புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. 391 உலகிலேயே 50 விழுக்காட்டிற்கும் மேல் தங்கம் மற்றும் வைரம் போன்ற கனிமங்களை வழங்கும் கண்டம் எது?
உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வைரம் போன்ற கனிம வளங்களை வழங்கும் கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா கண்டம். அனைவருக்கும் கல்வி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அனைவருக்கும் கல்வி இயக்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க? 2001. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை கல்வி திட்டம் வந்து 2009 கொண்டு வந்தாங்க. அனைவருக்கும் கல்வி திட்டம் 2001, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் வந்து 2009 கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. 393 உலகின் 4வது நீளமான நதியான மிசிசிப்பி மிசோரி நதி எந்த காண்டத்தில் பாய்கிறது? உலகின் 4வது நீளமான நதியான மிசிசிப்பி மிசோரி நதி வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்க கண்டத்தில் பாய்கிறது. 394 புவி அச்சில் ஏற்படும் சாய்வு மற்றும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் இயக்கம் ஆகிய இரண்டின் காரணமாக ஏற்படுவது வந்து எது? புவி வந்து தன்னோட அச்சிலிருந்து ஏற்படும் சாய்வு மற்றும் சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வரும் இயக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டோட காரணமாக நம்ம பூமியில் வந்து எந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் ஏற்படும்னா பருவ காலங்கள். சரிங்களா? பருவ காலங்கள் ஏற்படும். குளிர்காலம், மழைக்காலம் இதெல்லாம் வருது இல்லைங்க. ஸோ இதெல்லாமே கோடைக்காலம், குளிர்காலம் எல்லாம். ஸோ அடுத்து 395 உலகின் மிக உயரமாக செயல்படும் எரிமலையான கோடோபாக்ஸ்கி எரிமலை எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலையான கோடோபாக்சி எரிமலை எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ எந்த கண்டங்க? தென் ஆப்பிரிக்கா. ஆப்ஷன் சி தென் ஆப்பிரிக்கா கண்டம். ஸோ அதே வந்து உறைந்த கண்டம் அல்லது வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படுவது வந்து அண்டார்டிகா. 6 மாதங்கள் பகலாகவும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும் தனித்துவமான காலநிலை கொண்ட கண்டம் வந்து அண்டார்டிகா தான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இருண்ட கண்டம் வந்து ஆப்பிரிக்கா, வெள்ளை அல்லது உறைந்த கண்டம் கேட்டாங்கன்னா அண்டார்டிகா. ஒவ்வொரு கண்டத்துக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. 6 மாதங்கள் வந்து பகலாகவும் 6 மாதங்கள் வந்து இரவாகவும் இருக்கிற ஸ்பெஷலான தனித்துவமான வந்து காலநிலை கொண்ட கண்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டார்டிகா தான். சரிங்களா? எல்லாம் நோட் பண்ணுறீங்களா? ஸோ தூங்குறீங்களா? படிக்கிறீங்களா? ஸோ ஐரோப்பாவையும் ஆசியம் இணைந்து அமைந்துள்ள பெரிய நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இது நீங்கள் தான் சொல்லணும் ஆன்சர். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஐரோப்பாவையும் ஆசியம் இணைந்து அமைந்துள்ள பெரிய நிலப்பரப்பு வந்து எதுங்க? பெருநிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? அடுத்தது 397 எந்த ஒரு பாலைவனமும் இல்லாத பாலைவனமற்ற கண்டமாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா ஐரோப்பா தான். எந்த ஒரு பாலைவனமே அங்கே இருக்காது. சரிங்களா? பனிக்கட்டிகள் உருகி அதிக அளவில் ஏரிகள் உருவானதால் ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க? பின்லாந்து. ஸோ பின்லாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரிகளோட நாடுகள்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அதிகமாக பனிக்கட்டிகள் வந்து உருகி ஏரி வந்து அதிகமாக உருவாகிட்டே இருக்குது. அதை வந்து ஏரிகளின் நாடுன்னு சொல்லுவாங்க. இது பின்லாந்து. கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு பகுதிகளிலும் பறந்து விரிந்து காணப்படும் உலக நாடு வந்து எதுங்க? ரஷ்யா. கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரு பகுதிகளிலிருந்தும் பறந்து விரிந்து காணப்படும் உலக நாடு வந்து ரஷ்யா தான். ஒரே ஒரு நாடாக மட்டுமே அமைந்துள்ள தனித்துவமான தீவு கண்டம் வந்து ஆஸ்திரேலியா. ஒரே ஒரு நாடாக மட்டுமே அமைந்துள்ள தனித்துவமான தீவு கண்டம் வந்து ஆஸ்திரேலியா. 398 கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு எத்தனை சதவீத ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? எத்தனை சதவீதங்க? 25%. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 399 கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று கூறியவர் யார்? கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். 400வது கேள்வி தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களுள் குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? எங்கெங்கெல்லாம் நடக்குதுங்க? ஆதிச்சநல்லூர், அடிக்கமேடு, கீழடி இது எல்லாத்துலேயும் வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. 401 உலகில் உள்ள கண்டங்களுள் பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் முதலிடத்தில் உள்ள மிகப்பெரிய கண்டம் எதுங்க? நம்ம ஆசியா கண்டம் தான். சரிங்களா? பரப்பளவு மற்றும் மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசியா கண்டம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், மிகப்பெரிய கண்டம். உலக கண்டங்களில் 2வது பெரிய நிலப்பரப்பை கொண்டது வந்து ஆப்பிரிக்கா. ஆசியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிலப்பரப்பை கொண்டது வந்து ஆப்பிரிக்கா தான். அடுத்து 402 ஒரு அரசனின் ஆட்சி களம் மக்கள் சமுதாய நிலை போன்ற தகவல்கள் பாறைகளிலும் கோவில் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு அரசனோட ஆட்சி காலத்தை பற்றி மக்கள் சமுதாய நிலையை பற்றியும் நம்ம அந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாறைகளும் கோவில் சுவர்களையும் வந்து பொறிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க? கல்வெட்டுக்கள்.
ஸோ பாறையில் பொறிக்கப்பட்டது ஹெல்ப்ஃபுல்லாக என்ன கல்வெட்டுகள் தான். 403 பண்டைய இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வரும் கல்வி முறை எது? பண்டைய இந்தியாவில் வந்து பின்பற்றப்பட்டு வரும் கல்வி முறை வந்து குருகுல கல்வி முறை. ஆப்ஷன் சி குருகுல கல்வி முறை. 404 பள்ளி உட்கட்டமைப்பு வசதிகள் ஒவ்வொரு எத்தனை ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கல்வி உரிமை சட்டம் கூறுகிறது? பள்ளி உள்கட்டமைப்பு வசதிகள் ஒவ்வொரு எத்தனை ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மேம்படுத்த வேண்டும் என்று கல்வி உரிமை சட்டம் கூறுகிறது? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்க? 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆப்ஷன் பி. 405 தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரிப்பது எந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது? சர்வ சிக்ஷா அபியான். என்ன சொல்லுவோம்? அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் கல்வி இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளியில் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான முக்கிய நோக்கமாக இருந்தது. 406 ஒரு பரந்த நிலப்பரப்பின் எத்தனை ஆண்டுகால சராசரி வானிலையே காலநிலை எனப்படும்? ஒரு பரந்த நிலப்பரப்பின் எத்தனை ஆண்டுகால சராசரி வானிலையே வந்து காலநிலை எனப்படும்? 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. 407 கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து என்ன சொல்லுவாங்க? வெப்ப மண்டலம். ஆப்ஷன் பி வெப்ப மண்டலம். 408 காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எதுங்க? காற்று அழுத்தமானி. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி காற்றழுத்தமானி. அதே காற்றோட வேகத்தை வந்து அளவிட உதவும் கருவி வந்து காற்றுமானி, அனிமோமீட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காற்றோட வேகத்தை அளவிட உதவும் கருவி வந்து காற்றுமானி, அனிமோமீட்டர். அதே அழுத்தத்தை அளக்க பயன்படுவது வந்து பார்த்திங்கன்னா காற்று அழுத்தமானி. சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் மே ஜூன் மாதங்களில் வீசும் வலிமையான வெப்பமான உலர் கோடை காற்றின் பெயர் என்ன? இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் மே ஜூன் மாதங்களில் வீசும் வலிமையான வெப்பமான உலர் கோடை காற்றின் பெயர் என்ன? என்னங்க? லூ காற்று. ஆப்ஷன் பி லூ காற்று. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸில் கிட்டத்தட்ட 400 கொஷின்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோங்க. ஸோ 1லேருந்து 5th வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்டையும் கம்பைன் பண்ணியே மேக்ஸிமம் இதிலேயே கொண்டு வந்துட்டோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி அதில் ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து அதிலேயே நம்ம இன்க்ளூட் பண்ணியே கொண்டு வந்துட்டோம். மேக்ஸிமம் 90% மேலே நம்ம கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டோம் சோசியல் சயின்ஸுக்கு மட்டுமே. சரிங்களா? இது இல்லாமல் சயின்ஸுக்கு 300 கொஷின்ஸும் தமிழுக்கு ஒரு 350 கொஷின்ஸும் நம்ம தனித்தனியாக ரிவிஷன் பண்ணிட்டோங்க. ஸோ அதனால் இதை மட்டும் ஃபைனல் ரிவிஷனுக்கு நல்லா பார்த்துட்டு போய்க்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும், 1 வேர்ட் ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. இப்போ ஆஃபரில் 499 நம்ம ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.